நீங்க ஒரு விசை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடு நீங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களை எல்லாம் சத்துருவின் கிரையிலிருந்து எங்களை விடுவித்து காத்து வந்த தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா பலவித சோதனையிலிருந்து ஆண்டவரே எங்களை பொன்னாக புலமிட்டவர் நீங்க ஆண்டவரே. எங்களை தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் நீங்க ஆண்டவரே. எங்களுக்கு சத்துருக்கள் முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தையை ஆயத்தம் பண்ணுகிறவர் நீங்க ஆண்டவரே. எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவரே. ஓ, இந்த காலை நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஓ, இந்த காலை நேரத்தை எங்கள் மத்தியில் ஆசீர்வாதிங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தின் மகிமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே, நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கைக்கு ஆண்டவரே எங்களை விடுவிக்கிற கர்த்தர் நீங்க ஆண்டவரே. நீங்க மாத்திரம் நீங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில நீங்க எழுந்தருளுங்க ஆண்டவரே. நீங்க சீயோனுக்கு தயவு செய்கிறவர் ஆண்டவரே. நீங்க சீயோனுக்கு தயவு செய்கிறவர் ஆண்டவரே. குறித்த காலத்துல தயவு உண்டு பண்ணுகிறவர் அப்பா. நீர் எழுந்தருளும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எழுந்தருளும் பொழுது ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நீர் எழுந்தருளும் பொழுது ஆண்டவரே, எல்லா சத்துருக்களும் பின்னிட்டு ஓட பண்ணுவீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுகிறவர் ஆண்டவரே. இந்த காலத்தில் துதியின் மேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழும்பட்டும் ஆண்டவரே. ஒரு துதியின் மேகம் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்தில் எழும்பட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஆலயத்தில் எழும்பட்டும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகள் மத்தியில் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மத்தியில் எழும்பட்டும் ஆண்டவரே. நீர் எழுந்தருளுவீராக ஆண்டவரே. இந்த கால நேரத்தில் நீர் எழுந்தருளுவீராக. ஓ, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. முழு பலத்தோடு உம்மை துதிக்கிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. இதயத்தோடு பாடுங்க. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைத்தேன் அதிசயமான
விசுவாசிக்க கலாத்தியர் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். අපි ගලාති 6 වෙනි පරිච්ඡේදයට පෙරලගමු. கலாத்தியர் 6வது அதிகாரம் ගලාති 6 වෙනි පරිච්ඡේදය. 7வது 8வது 9வது வசனங்களை நாம் இந்த காலை நேர தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். 8 9 අපගේ මේ දේශනාවේ මෙනෙහි කිරීම සඳහා අපි ගමු. கலாத்தியர் 6வது அதிகாரம் ගලාති 6 වෙනි පරිච්ඡේදය 7வது 8வது 9வது வசனம். 7 8 9. இந்த காலை நேரத்திலும் நாம் தொடர்ந்து அறுவடை என்கிறதான தலைப்பிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். මේ උදෑසන මම දිගටම අස්වැන්න නෙලා ගැනීම ගැන ඔබට කතා කරනවා. நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக அறுவடையை குறித்ததான ஒரு தலைப்பிலே ஒரு வேத பகுதியை நாம் சேர்ந்து தியானித்தோம். සමාන ගානකට ඉස්සෙල්ලා මම අස්වැන්න ගැන ඔබට දේශනාවක් ඔබට ගත්තා. இன்றைக்கு விசேஷமாக வருகிறதான இந்த கன்வென்ஷன் நாட்களிலே கர்த்தர் எப்படியாக எங்கள் மூலமாக ஒரு ஆத்தும அறுவடைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தலாம், அதற்கு நேராக எப்படி எங்களை நடத்தலாம் என்கிற நினைவோடு இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். එන්නව සංවත්සරයට අප තුලින් ආත්මයක් කොහමද නෙලා ගන්න පුළුවන් කියන ඒ මාර්තුකාව යටතේ ඔබට කතා කරන්න කැමතියි. சரி, நாம் வாசிப்பதை கவனிப்போம். கலாத்தியர் 6 7வது வசனம். 6 7.
மோசம் போகாதிருங்கள். ம் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். ம் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். හැමෝම එකතු වෙලා කියමු. வாசிப்போம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். පුළුවන් දේ කපා ගන්න. இந்த காலை நேரத்தில் முதலாவது இந்த வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். ප්‍රථමයෙන් මේ වචනේ තියෙන සමහර දේවල් ඔබට මම පෙන්වන්න කැමතියි. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, සුදු බයිබලයේ මේම කියනවා. மோசம் போகாதிருங்கள், මුලා නොවෙන්න. உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ඔබම ඔබ රවට්ට ගන්න එපා. உங்களுக்கு நீங்களே ஒரு பொய்யை சொல்லி அதை நம்ப வைக்க வேண்டாம். ඔබටම බොරුවක් කියාගෙන ඒ දේ විශ්වාස කරන්නට සලස්වා ගන්න එපා. முதலாவது அவர் சொல்லுகிறார், நீங்கள் மோசம் போகாதிருக்க வேண்டும். ප්‍රථමයෙන් කියනවා ඔබ මුලාවට යන්න එපා. இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார், දෙවනුව කියනවා தேவனை ஏமாற்ற முடியாது. දෙවනන්සේව රවට්ටන්න බෑ. தேவனை ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை, දෙවනන්සේ රවට්ටන්න එපා කියලා කිව්වේ නෑ. உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். ඔබම රවට්ට ගන්න එපා. தேவனை ஏமாற்றுவதல்ல, தேவனை ஏமாற்ற முடியாது. දෙවනන්සේව රවට්ටනවා නෙමේ රවට්ටන්න බෑ. இது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு මෙවැනි ජීවිතයක් ජීවත් වෙනවට அவர் அடுத்தது நமக்கு சொல்லி தருவது என்ன? ඊළඟ අපට උගන්වලා දෙන්නේ මොනවද? மனுஷன் எதை விதைக்கிறானோ මනුෂ්‍ය මොනවද වපුරන්නේ? அதையே ඒ දේම அவன் அறுப்பான். ඔවුන් නිලා ගන්නවා. அதையே அவன் அறுப்பான். ඒ දේම කපා ගන්නවා. இந்த தமிழ் வார்த்தை அதையே என்கிறதான இந்த வார்த்தை மிக முக்கியமானது. ඒ දේ කියන ඒ වචන ඉතාමත්ම වැදගත්. இங்கே நாம் பார்க்கிறோம், மனுஷர்களாய் இந்த பூமியிலே வாழுகிற அனைவரும் ஒரு விதமான விவசாயியாக நாங்க வாழுகிறோம். අපි මනුෂ්‍යයන් හැටියට මේ පොළොවේ ජීවත් වෙන හැම කෙනෙක්ම ගොවියෙක් හැටියට තමයි ඉන්නේ. இங்கே வேற யாரும் இதை விதைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ. වෙන කවුරුත් නෙමේ මනුෂ්‍යයන් වපුරන කෙනා. தேவ தூதர்கள் அல்ல, දේව දූතයන් නොවේ. அசுத்த ஆவிகள் அல்ல, අසුත ආත්ම නොවේ. மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில எதை விதைக்கிறானோ මනුෂ්‍යයා තමාගේ ජීවිතේට මොනවද වපුරගන්නේ? அதையே அவன் அறுப்பான். ඒ දේම ඌ කපා ගන්නවා. அப்படின்றால் முதலாவது ප්‍රථමයෙන් ஒவ்வொரு மனுஷனும் හැම මනුෂ්‍යෙක්ම ஒரு விவசாயியை போல வாழுகிறான். එක ගොවියෙක් ලෙස ජීවත් වෙනවා. நாம் எந்த வேலை செய்யலாம், අපි මොන දේ කරන්නත් நாம் පුළුවන්. எந்த நகரத்திலும் வாழலாம், මොන නගරේ ජීවත් වෙන්න நாம் පුළුවන්. எந்த படிப்பும் මොන படித்திருக்கலாம், වගේ අධ්‍යාපනයක් ලබන්න පුළුවන්. எந்த பின்னணியிலும் இருந்து நாம் வந்திருக்கலாம். මොන වගේ පසුබිමකින් අපි එන්න පුළුවන්. ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது මේ උදෑසන ඔබගේ ජීවිතේ ජීවත් වෙනකොට நீங்கள் ஒரு விவசாயியை போல வாழுகிறீர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். ඔබ ගොවියෙක් ලෙස ජීවත් වෙන දේ අමතක කරන්න එපා. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ මොනවද වපුරන්නේ? அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அறுப்பீர்கள். ඒක ඔබගේ ජීවිතේ කපා ගන්නවා. நீங்கள் எதை செய்கிறீர்களோ ඔබ මොනවද කරන්නේ? அதன் பலனை மாத்திரமே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ඒකේ ප්‍රතිඵලයේ පමණක් විතරයි ඔබ ලබා ගන්නේ. இங்கே அவர் சத்தியம் பண்ணுகிறார், ඒ සත්‍යතාවය කරනවා. ஒரு விதமான கேரண்டி தருகிறார். එකට ගැරන්ටි එකක් දෙනවා. என்னது? මොනවද? நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ මොනවද ඔබ වපුරන්නේ? அதையே நீங்கள் அறுப்பீர்கள். ඒ දේම ඔබ කපා ගන්නවා. நல்லதை விதைக்கிறவர்களுக்கு இது ஒரு நல்ல கேரண்டி. හොඳ වපුරන කෙනාට හොඳ ගැරන්ටියක් මේක. தீமையை விதைக்கிறவர்களுக்கு இது பாராட்டத்தக்கதான ஒரு காரியம் அல்ல. නමුත් නපුර වපුරන කෙනාට මේක එයාව උසස් කරලා කතා කරන දෙයක් නන් නොවේ. இங்கே மனுஷர்கள் ஒரு விவசாயியாய் මේ பார்க்கப்படுகிறார்கள். මනුෂ්‍යයා ගොවියෙක් ලෙස මෙතන බලනවා. இரண்டாவது, எப்படிப்பட்ட விதை? මොන වගේ දෙවනුව මොන වගේ බීජයක්ද? இங்க ஆரஞ்சு விதை இல்லாவிட்டால் ஆப்பிள் விதை என்று சொல்லி போடப்படவில்லை. මේක හොරෙන්ජ් නැත්නම් මේක ඇපල් කියලා එවැනි බීජයක් නෙමෙයි ගැන කතා කරන්නේ නැහැ. ஆங்கிலத்துல whatsoever, எதையெல்லாம் அவன் விதைக்கிறானோ. මොන වගේ බීජයක් වපුරනවාද? இங்கே யாருக்கும் ஆண்டவர் ஒரு விதமான விதையை தரவில்லை. දැනanse දුන්නේ නැහැ මේ ආකාරයේ බීජයක් කියලා කාටත් වෙන් කරලා කිව්වේ නැහැ. இங்கே பவுல் சொல்லுகிறார், எதையெல்லாம் நீ விதைக்கிறாயோ පෞල්තුමා කියන මොන දේ ඔබ වැපරුවා அது நல்லதா இருக்கலாம், ඒක හොඳ වෙන්න அது පුළුවන්. தீமையா ඒක இருக்கலாம், නරක වෙන්න පුළුවන්. அது நீதி உள்ளதா ඒක இருக்கலாம், ධර්මිෂ්ඨ වෙන්න அது පුළුවන්. அநீதி உள்ளதா இருக்கலாம். ධර්මිෂ්ඨ වෙන්න පුළුවන්. எதையெல்லாம் நீ விதைக்கிறாயோ මොන දේ වැපරුවත් இதுதான் பிரின்சிபல், මේක තමයි ප්‍රින්සිපල් එක. இதுதான் நியமனம். මේක තමයි නියමය. அதை நீ அறுப்பாய், ඒ දේ තමයි ඔබ කපා ගන්න. அதை நீ அறுப்பாய். ඒක කපා ගන්නවා. இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம். දෙවන වචනේ අපි කිව්වා. முதலாவது நாம் பார்க்கிறோம், අපි ප්‍රථමයෙන් බලනවා ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விவசாயியாய் இந்த பூமியிலே හැම வாழுகிறான். මිනිස්සෙක්ම මේ පොළවේ ගොවියෙක් ලෙස ජීවත් වෙනවා. அவன் எதை விதைக்கிறானோ ඔබ මොනවද වපුරන්නේ? அதை அவன் அறுப்பான். ඒ දේ කපා ගන්නවා. சரி, இப்ப நான் சொல்கிறதை தொடர்ந்து கவனிங்க. මම කියන දේ சரி, දිගටම අවධානය அடுத்த යොමු வசனத்தை வாசிப்போம். ඊළඟ වචනේ. ஆ தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் ஆ மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இப்ப கவனிங்க,
பவுல் முதலாவது சொல்கிறார் இந்த பூமியில வாழுகிற எல்லா மனுஷனும் මේ පවුල්තුමා කියන පොළ ජීවත් වෙන හැම මනුෂ්‍යයම அவன் படிக்கிறவனா இருக்கலாம் வேலை செய்கிறவனா இருக்கலாம் ඉගෙන ගන්න කෙනෙක් වෙන්න පුළුවන් නැත්නම් වැඩ කරන කෙනෙක් වෙන්න அவன் පුළුවන් ஒரு தகப்பனா இருக்கலாம் வாலிபனா இருக்கலாம் නැත්නම් පියෙක් වෙන්න පුළුවන් තරුණයෙක් වෙන්න පුළුවන් ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல ஒவ்வொருவரும் ஒரு விவசாயியாய் නමුත් பார்க்கப்படுகிறார்கள் දෙනාසගේ රාජ්‍යයට හැම කෙනාම ගොවියෙක් ලෙස ස්වාමීන් වහන්සේ බලනවා இந்த 8வது வசனத்துல ரெண்டு விதமான நிலங்களை குறித்து அவர் பேசுகிறார் අටවෙනි පදයේ කියනවා බිම් දෙකක් ගැන කියනවා ரெண்டு விதமான அறுவடையின் குறித்து அவர் பேசுகிறார் අස්වැන්න දෙකක් ගැන කියනවා முதலாவது அவர் சொல்லுகிறார் மாம்சத்திலே விதைக்கிறவன் මාංශාකාර වපුරන කෙනා மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் මාංශේ උදේසා වපුරන කෙනා இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது 4 விதமான நிலங்களை குறித்து மத்தேயு மார்க் 4வது அதிகாரத்துல பேசினார் මාක් අතරින් පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ කතා කරනකොට බිම් හතරක් ගැන කතා වෙනවා ஆனால் இங்கே பார்க்கிறோம் ரெண்டு விதமான நிலங்களை குறித்து නමුත් பார்க்கிறோம். මේ තන බලනවා බිම් දෙකක් ගැන කතා වෙනවා முதலாவது மாம்சம் ප්‍රථමේ මාංශය இரண்டாவது ஆவி දෙවනුව ආත්මය மாம்சத்திலே விதைக்கிறவனுடைய அறுவடை எப்படிப்பட்டது මාංශයට වපුරන කෙනාගේ අස්වැන්න කොහමද சொல்லுங்க அழிவு ඒක විනාශය சத்தமா சொல்லுங்க அழிவு ඒක විනාශය இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க அழிவு විනාශය அப்ப இந்த பூமியில அழிவை பார்க்கும் பொழுது මේ පොළොවේ විනාශය අපි දකිනකොට நீங்கள் கர்த்தரை குற்றம் சாட்ட முடியாது බුදුරජාණන්සේට වැරදි කියන්න බෑ ஏன் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது ඇයි ප්‍රථමයෙන් කියලා உங்களை තිබෙනවා ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் ඔබම රවට්ට ගන්න එපා தேவனையும் ஏமாற்ற முயற்சி செய்ய දෙවියන් வேண்டாம் වහන්සේව රවට්ටන්නත් උත්සාහ කරන්න එපා ஏனென்றால் விதைக்கிறது எல்லாவற்றையும் நீங்கள் அறுப்பீர்கள் නමුත් හේතුව ඔබ වපුරන දේ කපා ගන්න அப்ப பூமியிலே அழிவை பார்க்கும் මේ பொழுது පොළොවේ විනාශය බලනකොට பூமியிலே துக்கத்தை பார்க்கும் මේ பொழுது පොළොවේ දුකක් ஒரு බලනකොට மனுஷனுடைய வாழ்க்கையில போராட்டத்தையும் கண்ணீரையும் பார்க்கும் பொழுது මනුෂ්‍යයාගේ ජීවිතේ පොරබැදීම කඳුල දකිනකොට கடவுள் இல்லை என்று சொல்லி அவரை ஏசி பிரயோஜனம் அல்ல එන දෙවි කෙනෙක් නැහැ කියලා එතුමාට බැනලා වැදගත් නැහැ நீங்கள் அவரை ஏசி கொண்டிருந்தால் பவுல் சொல்கிறார் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் ඒක ඔබ දෙවියන්වහන්සේට බහිනවා නම් ඔබම ඔබ රවට්ට ගන්නවා ஏ සමානයි ஆண்டவரையும் நீங்கள் ஏமாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் அது முடியாது දෙවියන්වහන්සේව රවට්ටන්න උත්සාහ කරන්න එපා ඒක කරන්න බෑ ஏனென்றால் எதை விதைக்கிறீர்களோ මොනවද ඔබ වපුරන්නේ அதைத்தான் நீங்கள் அறுக்கிறீர்கள் ඒක තමයි ඔබ කපා ගන්නේ அப்ப மாம்சத்திற்கு விதைத்தால் මාංශාකාර දේ වපුරනවා அப்படின்னா නම් சுயமா உங்க வாழ்க்கையை வாழ்ந்தால் මමත්වෙන්ම ඔබ ජීවත් වෙනවා நான் නම් நினைக்கிறது தான் சரி මම හිතන දේ හරි நான் விரும்புகிறது தான் சரி මම කැමති වෙන දේ තමයි நான் හරි தீர்மானிக்கிறது தான் මම சரி තීරණය කරන දෙමයි හරි இதுதான் மாம்சத்திலே මේක விதைப்பது තමයි මාංශේ වපුරනවා කියන්නේ மாம்சத்திலே விதைத்தால் அதுடைய பலன் என்ன මාංශේ වපුරන කෙනාගේ ප්‍රතිඵලය මොනවද அழிவு විනාශය ஆனால் ஆவியிலே விதைத்தால் නමුත් ආත්මයෙන් වපුරන කෙනෙක් அப்படின்றால் என்ன එහෙනම් මොනවද தேவனால் வழி நடத்தப்படுவது දෙනවන්සේගේ මඟ පෙන්වීම අනුව தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து දෙනවන්සේගේ நடப்பது වචනයට කීකරු වෙලා ජීවත් වීම அவருடைய சத்தத்திற்கு கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது දෙනවන්සේගේ වචනයට කීකරු වෙලා ජීවිතේ කැපකිරීම சுயமாய் வாழ்ந்தால் அழிவு நிச்சயம் මමත්යෙන් ජීවත් වුණොත් ඒක විනාශය கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தால் දෙවියන් වහන්සේට බය වෙලා ජීවත් වුණොත් தேவனை பிரியப்படுத்தும்படியாய் வாழ்ந்தால் දෙවියන් වහන්සේට ප්‍රේමනාප ජීවිතයක් ගත කරනවා නම් சொல்லுங்க அதன் அறுவடை என்ன தெரியுமா ඒකේ අස්වැන්න මොනවද நித்திய ஜீவன் සදාකාලික நித்திய ජීවනය ஜீவன் සදාකාලික ජීවනය பவுல் முதலாவது சொல்கிறார் நீங்கள் எந்த வேலை செய்யலாம் எங்கே வாழ்ந்தாலும் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு விவசாயி පවුල්තුමා පැහැදිලිව කියන ඔබ මොන වගේ රැකියාවක් මොන වගේ කෙනෙක් වුණත් කමක් නැහැ ඔබ මේ පොළොවේදී ගොවියෙක් நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள ඔබ வேண்டாம் ඔබ රවට්ට ගන්න එපා கத்தரையும் ஏமாற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை ஏமாற்ற முடியாது දෙවියන් වහන්සේව රවට්ටන්න යන්න එපා රවට්ටන්න බෑ அதை நினைத்தும் பார்க்க ඔබ வேண்டும் ඒක ඉතලා බලන්නත් එපා ஏனென்றால் ரெண்டு விதமான வாழ்க்கை இந்த பூமியிலே மனுஷர்கள் මේ வாழுகிறார்கள் පොළොවේ දෙහාකාර ජීවිතයක් මිනිස්සු ජීවත් වෙනවා அவர்களுடைய வாழ்க்கையில அழுவை பார்க்கும் பொழுது ඔවුන්ගේ ජීවිතේ විනාශය දකිනකොට கத்தரை குற்றம் சாட்ட வேண்டாம் දෙවියන් වහන්සේට වැරදි කියන්න එපා அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துக்கத்தை பார்க்கும் பொழுது එයාගේ ජීවිතේ දුක බලනකොට நீங்கள் தேவனை தூற்றி திரிய வேண்டாம் දෙවියන් වහන්සේව හපාසයට පත් කරන්න එපා மாம்சத்தின்படி வாழ்ந்தால் அழிவு நிச்சயம் මාංශයේ අනුව ජීවත් වුණොත් විනාශය නියතයි தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் දෙවියන් වහන්සේට ප්‍රේමනාපව ජීවත් වුණොත් எவ்வளவு தூரத்திற்கு அழிவு நிச்சயமோ කොතරම් විනාශය ස්ථීරද அதே போல நித்திய ஜீவன் நிச்சயம் ඒ වගේම සදාකාලික ජීවිතයත් ස්ථීරයි ஒரு ஆமென் சொல்லுவோம் ආමෙන් කියන්නේ எங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் நிச்சயம் අපගේ ජීවිතේ සමාදානයේ අනිවාර්යයි சந்தோஷம் நிச்சயம் සන්තෝෂය අනිවාර්යයි செழிப்பு நிச்சயம் සඵලත්වය අනිවාර්යයි இது ரெண்டையும் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் මේ දෙකම අල්ල ගන්න බෑ இல்லாவிட்டால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்வோம் නැත්තම් අපිම අපි රවට්ට ගන්නවා நாம் நம்மளை ஏமாற்றுவது மாத்திரமல்ல අපි රවට්ටනවා පමණක් නොවේ
தேவனையும் ஏமாற்ற முயற்சி අපි දෙවියන් වහන්සේත් රවට්ටන්න උත්සාහ දරනවා. இது ரெண்டையும் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் இந்த சத்தியம் தான் நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதலை தரும். මේ දෙකම කරන්නට බැරි එකම දේ තමයි මේ සත්‍යතාවය අපි තේරුම් ගැනීම තමයි. இதுதான் சில நேரத்துல ஆண்டவர் ஒரே குடும்பத்திலே அநேகரை தொடுவார், அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். අද බෝ අපි බලන දෙවියන් වහන්සේ බෝ පවුල් වල අත ගසනවා ඒගොල්ලෝ පිළිගන්නවා. ஒரே நேரத்துல கடவுளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். එක මොහොතම හැමෝම එක විදියට ස්වාමීන් වහන්සේ පිළිගන්නවා. ஒரே சபைக்கு அவர்கள் வருவார்கள். එකම සභාවට එනවා. ஒரே பிரதேசத்திலே அவர்கள் வாழ்வார்கள். එකම ප්‍රදේශයේ ජීවත් වෙනවා. ஆனால் ஒருவனுடைய வாழ்க்கையும் மற்றவனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வித்தியாசம். නමුත් එක්කෙනෙක් ජීවිතයේ සංසන්දනය කරනකොට හරි වෙනස්. சில நேரத்துல ஒரே குடும்பத்துல 2 பிள்ளைகள் வளருவார்கள். නමුත් එකම පවුලේ දරුවෝ දෙන්නෙක් වැඩෙනවා. 2 பிள்ளைகளுக்கும் எந்த விதமான இணைப்பும் இருக்காது. ඒ දෙන්නටම කිසිම සම්බන්ධකමක් නැහැ. அவ்வளவு பிரிந்த ஒரு வாழ்க்கை. එතරම් වෙන් වෙච්ච ஏதோ ජීවිතයක්. 2 வீட்ல அவர்கள் வளர்வதை போல இருக்கு. නිකන් ගෙවල් දෙක ඇති දැඩි වෙනවා වගේ දරුවෝ கவனிங்க, දෙන්නා. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றுக்கும் காரணம் ඔබගේ ජීවිතයේ සිදුවන හැම දෙයකට කාරණය கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய அழைப்பு மாத்திரமல்ல. දෙනාසගේ ප්‍රේමයේ කැඳවීම පමණක් නොවේ. இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மையை பார்க்கும் பொழுது அது சும்மா கர்த்தர் அன்பா இருக்கிறாருன்னு மாத்திரம் சொல்லிவிட வேண்டாம். අපි තව කෙනෙක්ගේ ජීවිතේ හොඳ ලස්සනට ආශිර්වාද කරන දකින්නකොට එයා දෙනාසේ එයාට ප්‍රේම කරනවා කියලා කියනවා නෙවෙයි. அவனுக்கு தற்செயலா ஒரு லக்குனால அவன் உயர்ந்து இருக்கிறான்னு சொல்லி එයාට නිකන් ලක් එකක් ඇදිලා එයාගේ හාම්බෙන් වෙච්ච දෙයක් ඇදිලා අපි හිතනවා. இதுதான் நியமனம். නමුත් නියමය මේකයි. நம்மளை ஏமாற்றிக் கொள்வோம். අපිම රවට්ට ගන්නවා. அது அவனுக்கு சும்மா கிடைச்சது. එයාට නිකන් ලැබුණේ. அந்த உயர்வு வந்து அவனுக்கு சான்ஸா එයාට பட்டுச்சு. උසස් වීම පොඩි chance එකක් நீங்க ඇදී. பேசிட்டு இருந்தா நீங்க உங்களை ஏமாற்றிடுவீங்க. ඔබ ඒ වගේ කතා කරනවා ඔබ රවට්ට ගන්නවා. பவுல் இங்கே சொல்கிறார், எதை விதைக்கிறீர்களோ පෞල්තුමා පැහැදිලිව කියන ඔබ මොනවද වපුරන්නේ? அதை நீங்கள் ඒක அறுப்பீர்கள். තමයි කපා ගන්න. அதையே நீங்கள் அறுப்பீர்கள். ඒකම කපා ගන්න. ஆவியிலே விதைத்தால் ආත්මයෙන් වැපරුවොත් ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். ජීවනය ලබා ගන්නවා. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால் දෙවියන්ට බය වෙලා ජීවත් වුණොත් உங்களுடைய வாழ்க்கையில உயர்வு நிச்சயம். ඔබගේ ජීවිතේ උසස් වීම අනිවාර්යයි. ஆனால் சுயமாக வாழ்ந்தீர்கள், නැත්නම් මමත්ෙන් ජීවත් වුණොත් என்னுடைய தீர்மானம் என்று வாழ்ந்தீர்கள், මගේ තීරණය අනුව ජීවත් වුණොත් அழிவு நிச்சயம் என்று அவர் சொல்கிறார். විනාශය අනිවාර්යයි කියලා දේවචනේ அப்ப කියනවා. முதலாவது சொல்கிறார், ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஒரு விவசாயி. ඒ නිසා ප්‍රථමයෙන් කියන හැම මිනිසෙක්ම ගොවියෙක්. எல்லாருடைய கையிலும் ஒரு விதை கொடுக்கப்பட்டிருக்கு. හැම මනුෂ්‍යගේ අතේ බීජයක් දී තිබෙනවා. அது பழத்தின் விதை அல்ல. ඒක මේ ගෙඩිවල බීජයක් නොවේ. அவன் எதை செய்தாலும் அது ஒரு விதைதான். ඒක එයා මොනවා කළත් ඒක බීජයට நான் සමානයි. சொல்றது புரிகிறதா? මම කියන දේ තේරෙනවද? எதை செய்தாலும் அது ஒரு விதைதான். ඔබ මොන දේ කළත් ඒක බීජයට සමානයි. இன்றைக்கு கர்த்தரை கனம் பண்ணுவது ஒரு விதை. ඔබ අද දවසේ දෙනාසේ ගරු කිරීම ඒක බීජයක්. கனம் பண்ணாமல் இருப்பதும் ஒரு விதை. ඒක අගෞරවය කිරීමත් බීජයක්. உற்சாகமா இருப்பது ஒரு விதை. ඔබ උනන්දුවෙන් ස්වාමීන් වහන්සේ තුල ඉන්න බීජයක්. கவனீனமா இருப்பதும் ஒரு விதை. ඊට අවධානය යොමු කරන්නේ නැතුව සිටීමත් ඒක බීජයක්. சோம்பேறியா இருப்பதும் ஒரு விதை. කම්මැලිකමේ සිටීමත් බීජයක්. ஆர்வமா இருப்பதும் ஒரு விதை. ඊට උවමනාවෙන් සිටීමත් බීජයක්. நீங்கள் உங்கள் விதையை காண்பிக்க வேண்டாம். ඔබගේ බීජේ පෙන්වන්න එපා. உங்கள் அறுவடையை பார்க்கும் பொழுது ඔබගේ අස්වැන්න බලනකොට மனுஷர்களுக்கு தெரியும் நீங்கள் எதை விதைக்கிறீர்கள். මනුෂ්‍යයාට තේරෙනවා ඔබ මොනවද වැපරුවේ කියලා. அதனால நீங்க சொல்லணும், நான் கர்த்தரை நம்பினேன், ඔබ කියන්න පුළුවන් මම දෙවියන්සේ විශ්වාස කළා. நான் கர்த்தரை தேடி මම வந்தேன், දෙවියන්සේ සොයාගෙන ආවා. எனக்கு ஒன்றுமே நடக்கல මට என்று කිසි சொல்லி. දෙයක් සිදු වුණේ නැහැ කියලා. அதான் பவுல் சொல்லுகிறார், உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். නමුත් පවුල්තුමා පැහැදිලිව කියනවා ඔබ රවට්ට ගන්න එපා. தேவனையும் ஏமாற்ற முடியாது. දෙවියන්සේව රවට්ටන්න බෑ. உங்கள் வாழ்க்கையில நடக்கிற அறுவடையை ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது ඔබගේ ජීවිතයේ සිදුවෙන ඒ අස්වැන්න මිනිස්සෙක් බලනකොට நீங்கள் எதை விதைத்திருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ඔබ මොනවාද වැපරුවේ කියලා ඒගොල්ලන්ට දන්නවා. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த இரண்டாவது வசனம் மிக முக்கியமானது. ඒ නිසා අපගේ ජීවිතයේ දෙවනි වචනේ ඉතා වැදගත්. ஆவிக்கு ஏற்றபடி நாம் விதைக்கிறோம். අපි ආත්මයට අනුකූලව වපුරන්න ඕනේ. இரண்டாவது மாம்சத்துக்கு ஏற்றபடி விதைக்கும் பொழுது அழிவை நாம் අපි காண்கிறோம். මාംසාකාර වපුරනකොට ඒක විනාශය අපි இப்ப දකිනවා. மூன்றாவது வசனத்தை අපි கவனிப்போம். තුන්වෙනි වචනේ බලමු. ஒன்பதாவது வசனம். 9 පදේ. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இப்ப கவனிங்க, අවධානය යොමු කරන්න. இந்த வசனத்தில் எப்படி அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். කොහොමද නෙලාගන්නේ කියලා ස්වාමීන් වහන්සේ කියනවා. நன்மை செய்கிறதிலே යහපත කිරීමෙන් நீங்கள் சோர்ந்து போக ඔබ வேண்டாம். මැලි වෙන්න එපා. சோர்ந்து போக வேண்டாம். මැලි වෙන්න එපා. சோர்ந்து போக வேண்டாம். මැලි වෙන්න එපා. தளர்ந்து போகவும் வேண்டாம். මැලි වෙන්නත් එපා. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், මැලි වෙන්න එපා. தளர்ந்து போக வேண்டாம். මන්ද උත්සාහ නොයන්න. ஏனென்றால் ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. ඒ අවශ්‍ය
හරි කාලයක් තිබෙනවා. அதை குறிச்சு கொள்ளுங்க. ඒක සටහන් කරගන්න. ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. ඒ කාලයක් තියෙනවා. அந்த ஏற்ற காலத்துல தான் ஒவ்வொரு மனுஷனும் அறுப்பான். ඒ යථා කාලෙදි තමයි මනුෂ්‍යයා ඒ නෙලාගන්නේ. இப்ப முதலாவது அவர் என்ன சொன்னார்? ප්‍රථමයෙන් මොනවද කියන්නේ? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விவசாயி. හැම මිනිස්සෙක්ම ගොවියෙක්. நீங்கள் ஏமாற்ற முடியாது. ඔබව රවට්ටන්න බෑ. இப்ப நீங்க சில நேரத்துல உங்களுடைய வியாபாரத்துல සමහරට ඔබගේ ව්‍යාපාරයේදී உங்களுடைய வியாபாரத்தின் சொந்தக்காரர் ඔබගේ ව්‍යාපාරයේ අයිතිකරු அவருக்கு பல கடைகள் இருக்கலாம். අට බෝ කඩවල් තියෙන්න පුළුවන්. ஒவ்வொரு கடையிலையும் அவர் என்ன செய்வார்? හැම කඩේම මොනවද කරන්නේ? அவர் நம்புற ஒரு ஆளை வச்சிருப்பார். එයා විශ්වාස කරන කෙනෙක්ව කඩේ තියෙනවා. அங்க நிறைய பேர் வேலை செய்வாங்க. බෝ අය වැඩ කරනවා. அங்க நிறைய பேர் தலைவரா இருப்பாங்க. බෝ නායකත්වයේ දරන්න அங்க පුළුවන්. ஒரு பெரிய மேனேஜரும் இருப்பார். ලොකු මැනේජර් කෙනෙක් ඉන්න පුළුවන්. ஆனா அந்த சொந்தக்காரர் ஒவ்வொரு இடத்திலும் ඒ අයිතිකාරයා හැම කඩේම அவர் என்ன செய்வார்? அவர் நம்புற ஒரு ஆளை வச்சிருப்பார். එයා විශ්වාස කරන කෙනෙක්ව තියෙනවා. அதுதான் அவருடைய சிஸ்டம். එයාගේ තමයි ඒක තමයි සිස්ටම් එක. எல்லாவற்றையும் அவர் அப்படியே சொல்லுகிற ஒரு நபர் அங்கே இருப்பார். එයා කියන දේ හරියට ආන කෙනෙක් එතන තියෙනවා. சில நேரத்துல வியாபாரிகள் என்ன செய்வார்கள்? සමහර විට ව්‍යාපාර කරන මොනවද කරන්නේ? அவர்களுக்கு நிறைய கடை இருந்துச்சுன்னு බෝ சொன்னா කඩ තිබුණොතින් அவங்க என்ன செய்வாங்க? கேமரா போட்டி வச்சிருவாங்க. කැමරා දාලා තියෙනවා. அதுதான் சிஸ்டம். එයා තමයි ඒක තමයි සිස්ටම් එක. அவங்க ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு, ඒ අය රැවටෙන්නට නොවන පිණිස. அவர்களை யாரும் ஏமாற்றி விடாமல் இருப்பதற்கு කවුරුත් ඇයව රවට් නොට නොවන පිණිස. சில நேரத்துல என்ன கேமரா போட்டி ඒ வச்சிருப்பாங்க. කැමරාව දාලා சில තිබෙනවා. நேரத்துல மனுஷர் வச்சிருப்பாங்க. සමහර මනුෂ්‍යයන්ග තිබෙනවා. ஆண்டவர் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு ஒரு கேமரா இருக்கு. නමුත් දෙවියන් වහන්සේව රැවටෙන්න නොවන පිණිසත් කැමරාවක් ஒரு තිබෙනවා. சிஸ்டம் இருக்குது. ඒ සිස්ටම් එකක් තිබෙනවා. அதான் முதலாவது வசனத்துல நம்ம ඒක பார்த்தோம். ප්‍රථම වචනේ අපි බැලුවේ. எதை நீங்கள் விதைக்கிறீர்களோ ඔබ මොනවද වපුරන්නේ? அதை அறுக்க அனுமதிப்பார். ඒක නෙලා ගන්නට ස්වාමීන් වහන්සේ අනුමත කරනවා. இதுதான் அவருடைய சிஸ்டம். ඒක තමයි එතුමාගේ සිස්ටම් එක. அதனால நம்ம ஆண்டவரை குற்றம் சாட்ட முடியாது. අපිට දෙනාසෙට වැරදි කියන්න බෑ. நம்ம கடவுளை குற்றம் சாட்ட අපිට முடியாது. දෙනාසෙට වැරදි කියන්න බෑ. ஏனென்றால் எங்களுடைய அறுவடை எங்களுடைய விதைப்பை காண்பிக்கிறது. ඒකේ අපගේ අස්වැන්න අපගේ වපුරන දේ පෙන්නනවා. இப்ப இங்கே சொல்லுகிறார், මේ කියනවා ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. යථා කාලයක් කියලා තියෙනවා. அதற்கு நீங்கள் என்ன செய்ய ඒ வேண்டும்? දෙයට මොනවද කරන්නට ඕන? நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போக යාපත කිරීමේ මැලි නොවි කරන්නට இப்ப ඕන. அவர் சொல்லுவது என்ன தெரியுமா? එතුමා මොනවද කියන්නේ? நான் உங்களுக்கு அறுக்க கற்று தருகிறேன். ඔබට නෙලා ගන්නට මම ඔබට කියලා දෙන්නම්. ஏனென்றால் அறுவடைக்கான ஒரு காலம் இருக்கிறது. ඒ යථා කාලයක් තියෙනවා ඒ නෙලා ගන්නට. அந்த காலம் வர முன்பதாக சில நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். ඔබ ඒ කාලයට ප්‍රථමයෙන් ඔබ මැලි වෙන්න පුළුවන්. அது வர முன்பதாக சற்று தளர்ந்து ඒක போகிறீர்கள். එන්නට ප්‍රථමයෙන් ඔබ නිකන් ඇද වැටෙන්න පුළුවන්. ஆனால் நன்மை செய்து கொண்டிருங்கள். නමුත් යාපත කරගෙනම ඉන්න. நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். ඔබ ඇද වැටෙන්න එපා. ஏற்ற காலத்திலே நீங்கள் அறுப்பீர்கள். අනිවාර්යයෙන්ම සුදුසු කාලේ යථා කාලේදී ඔබ නෙලා ගන්නවා. ஏற்ற காலத்திலே நீங்கள் ඔය அறுப்பீர்கள். යථා කාලේදී ඔබ නෙලා ගන්නවා. அப்ப இந்த காலை நேரத்திலும் இந்த காலத்திலும் நீங்கள் எதை ඒ விதைக்கிறீர்கள்? නිසා මේ උදෑසන ඔබ මොනවද වපුරන්නේ? நீங்கள் எதை இப்பொழுது அறுத்து දැන් கொண்டிருக்கிறீர்கள்? නෙලාගෙන ඉන්නේ මොනවද? சிலர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில நம்ம ஒரு நாளும் தளர்ந்து போக கூடாது. ජීවිතේ කවදාවත් ඔබ මැලි වෙන්න අරකයි කියලා කියනවා. வாழ்க்கையில எதையும் விட்டு விட கூடாது. කවදාවත් අතෑර දෙන්න අරකයි කියලා කියනවා. எது முடியாது என்று சொல்லக்கூடாது. මොනවත් බෑ කියලා කියන්න අරකයි. அதற்கான பல காரணங்கள் தருவார்கள். ඒකට බෝ කාරණා කියනවා. ஆனா இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு மிக சிறப்பான காரணத்தை නමුත් தருகிறேன். සුදු බයිබලෙන් ඉස්තරම්ම කාරණාවක් කියනවා. எதை நீங்கள் விதைத்தாலும் මොන දේ වැපිරුවත් அதை அறுப்பதற்கு தேவன் அனுமதிக்கிறார். ඒක කපා ගන්නට ස්වාමීන් වහන්සේ අනුමත ஒரு කරනවා. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්නේ எதை நாம் விதைத்தாலும் මොන දේ වැපිරුවත් அதை தேவன் அறுக்க பண்ணுகிறார். ඒ දේ කපන්නට ස්වාමීන් වහන්සේ සලස්වනවා. விதைப்பதென்றால் என்ன? වපුරනවා කියන්නේ මොනවද? எங்களுடைய பேச்சு, අපගේ කතාව, எங்களுடைய செயல், අපගේ ක්‍රියාව, எங்களுடைய நடக்கை. අපගේ இங்க ක්‍රියාදාමය. யாருக்கும் ஆண்டவர் விதையை தரவில்லை. කවුරුටත් ස්වාමීන් වහන්සේ බීජය දුන්නේ නැහැ. இந்த விதைக்கான அளவு என்ன தெரியுமா? මේ බීජයේ ඒ සීමාව නැත්තම් සයිස් එක எதையெல்லாம் விதைக்கிறீர்களோ, මොන දේ වැපරුවත් எதையெல்லாம் நீங்கள் මොන விதைக்கிறீர்களோ දේ වැපරුවත් அதை நீங்கள் அறுப்பீர்கள். ඒක ඔබ නෙලා ගන්න. ஆங்கிலத்துல whatsoever, நீ எதையெல்லாம் கொண்டு வந்து விதைக்கிறாயோ මොන දේ වැපරුවත් அதை நீ அறுப்பாய். ඒ දේ ඔබ නෙලා ගන්න. கர்த்தருக்கு கனத்தை விதைத்தால் වෙනාසෙට ගරුත්වයෙන් වැපරුවත් அதற்கு உரிய அறுவடையை நீ நிச்சயம் அறுப்பாய். ඒකට සුදුසු ප්‍රතිඵලය ඔබ ලබා ගන්නවා. கனவீனத்தை விதைத்தால் බාගෞරව වැපරුවොතින් அதற்கு உரிய பலனை நீ அறுவடை செய். ඒකට අවශ්‍ය ප්‍රතිඵලය ඔබ නෙලා ගන්නවා. அப்ப இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலினாலே ஒவ்வொரு வார்த்தையினாலே நாம் என்ன செய்கிறோம்? එහෙනම් අද දවස් ජීවිතේ අපගේ හැමදාම එදිනදා ජීවිතේ වචන වලින් මොනවද අපි කරන්නේ? நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். අපි වපුරගෙන ඉන්නවා. இப்ப இந்த வசனத்தை கேட்கிற விதத்திலும் நீங்கள் விதைக்கிறீர்கள். ඔබ වචනේ අසන දේත් ඔබ බීජේ වපුරනවා. சபைக்கு வருவதும் ஒரு விதைப்பு தான். සභාවට ඒමත් එක වැපිරීමක් තමයි. சபைக்கு வராமல் இருப்பதும் ஒரு விதைப்பு தான். සභාවට නොහෙමත් එක වැපිරීමක් තමයි. ஆராதிப்பதும் ஒரு விதைப்பு தான். නමස්කාර කිරීමත් වැපිරීමක්. ஆராதிக்காமல் இருப்பதும் ஒரு விதைப்பு தான். නමස්කාරයෙන් නොකිරීමත් වැපිරීමක් තමයි. எதையெல்லாம்?
මොන දේ වුණා எதையெல்லாம் මොන දේ වුණා எதையெல்லாம் விதைக்கிறீர்கள் මොන දේද ඔබ වපුරන්නේ அதை நீங்கள் அறுக்கிறீர்கள். ඒක ඔබ නෙලා ගන්නවා கர்த்தரை ஏமாற்ற முடியாது. දෙනාසව රවට්ටන්න බෑ நீங்கள் ஏமாற்று போக வேண்டாம். ඔබ රැවටිලා යන්නත් එපා ரெண்டு விதமான அதாவது இடங்கள் காணப்படுகிறது. තැන් දෙකක් අපි දකිනවා ஒன்று ஆவி, එකක් ආත්මය கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. දෙනාසර ප්‍රියමනාප ජීවිතය இரண்டாவது மாம்சம், දෙක මාංශය நம்முடைய சுயமாய் வாழுகிறது. අපගේ මමත්වයෙන් ජීවත් වෙනවා ரெண்டுக்கும் மிக முக்கியமான ஒரு ட்ரைனிங் அவர் சொல்லுகிறார். දෙකටම හොඳ වැදගත් වූ ට්‍රේනින් එකක් කියනවා அவர் சொல்லுகிறார் அறுப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ඒ නෙලා ගැනීමට කාලයක් තිබෙනවා அந்த அறுப்பின் காலத்துக்கு முன்பதாக ரெண்டு உங்களுக்கு தேவையாயிருக்கும். ඔබට ඒ නෙලා ගන්නට ප්‍රථමයෙන් දෙකක් තිබෙන ඔබට කරන්නට சோர்ந்து போக வேண்டாம், මැලි වෙන්න එපා தளர்ந்து போக வேண்டாம். ඇද වැටෙන්න එපා பவுல் சொல்ல வந்தது இதுதான். පවුල්තුමා කියන්නාවේ මේක තමයි அவருடைய ஜனத்தை பார்த்து அவர் சொல்ல விரும்பினது என்ன එයාගේ தெரியுமா? ජනතාවට බල්ලා කැමති වුණේ මොනව මේ දේ சோர்ந்து போக வேண்டாம். මැලි වෙන්න එපා ஆனா அது இங்க ஆரம்பிக்கல. මේ පටන් ගත්තේ නැහැ அவர் எங்க ஆரம்பிக்கிறார்? කොයිද පටන් ගන්නෙ அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு விவசாயி. හැම මිනිස්සෙක්ම ගොවියෙක් நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுக்கிறீர்கள். ඔබ මොනවද වපුරන්නේ එක කපා ගන්නවා அதிநிமித்தமாக சோர்ந்து போக வேண்டாம். ඒ කරුණු කොටගෙන ඔබ මැලි වෙන්න එපා அதிநிமித்தமாக தளர்ந்து போக ඒ வேண்டாம். කරුණු කොටගෙන ඇද වැටෙන්න එපා அறுவடை என்கிறதான ஒரு காலம் இருக்கிறபடினாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ඔබට නෙලා ගැනීමට කාලයක් තියෙන නිසා ඔබ මැලි වෙන්න එපා ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න மார்க் 13வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். මාක් 13 වෙනි පරිච්ඡේදය අපි පෙරලා நாம் அறுக்கும் பொழுது ஏன் சோர்ந்து போக கூடாது? ඇයි අපි නෙලා ගන්නකොට මැලි වෙන්නේ නැත්තේ ஏன் அறுப்பதற்கான காலத்திற்காய் காத்திருக்கும் பொழுது நாம் தளர்ந்து போக கூடாது? ඇයි ඒ නෙලා ගැනීමේ කාලයට බලා ඉන්නකොට ඇයි ඇද වැටෙන්නේ නැතුව ඉන්නට ඕනේ வாசிப்போம் மத்தேயு 13வது அதிகாரம் මත්තෙව් 13 වෙනි පරිච්ඡේදය மத்தேயு 13 මතෙව් 13 வாசிப்போம் 24. 24 இந்த வசனங்களை அப்படியே கவனிங்க. මේ වචනයට අපි අවධානය යොමු ஆ. කරමු வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ம். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. ம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போட்டு போனான். இப்ப இங்க என்ன நடக்குது? මොනවද වෙන්නේ கோதுமையோட எது விதைக்கப்படுகிறது? මේ තිරිඟු සමග මොනවද நன்றாய் கவனிங்க. கோதுமையோட எது ඒ விதைக்கப்படுகிறது? තිරිඟු සමග களைகள் விதைக்கப்படுகிறது. ඔව් කිරිඳිද වපුරනවා இப்ப தொடர்ந்து வாசிங்க. பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். சரி, இப்ப 30வது வசனம் வாசிங்க. 3 වෙනි පදේ அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். 29 வாசிங்க. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வரை விடுங்கள். அறுப்பு வரைக்கும் எல்லாம் ஒன்றாக தான் இருக்கும். ඒ කපනකම් දෙකම එකට තමයි වැඩෙන්නේ ஆவியிலே நடக்கிறவனுக்கும் மாம்சத்திலே நடக்கிறவனுக்கும் ஒரே விதம் தான். ආත්මයෙන් ඇවිදින කෙනා මාංශයෙන් ඇවිදින දෙන්නටම එකයි. கர்த்தரை நம்புகிறவனுக்கும் நம்பாதவனுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. දැනස් විශ්වාස කරන කෙනත් විශ්වාස නොකරනට කිසි වෙනසක් නැහැ. அதுதான் தளர்ந்து போகாமல் நன்மை செய்வதை பவுல் சொல்லுகிறார். ඒ නිසා තමයි ඔබ මැලි නොවේ එක දිගට යාපත කරගෙනම ඉන්න කියලා. சோர்ந்து போகாமல் நடப்பதற்கு பவுல் நமக்கு உற்சாகப்படுத்துகிறார். මැලි නොවේ උත්සාහ උනන්දු වෙනකොට කියන කාරණේ පවල්තුමා මේකයි. என்றால் அறுவடை நாளிலே தான் வித்தியாசம் விளங்கும். නමුත් ඒ අස්වැන්න කපා ගන්නකොට තමයි ඒ දේ වෙනස අපි දකින්න அது පුළුවන්. வரைக்கும் ரெண்டுமே விதையை போல தான் இருக்கும். එතකන් ඒ දෙකම බීජේ වගේ තමයි வளரும் තිබෙන්නේ. பொழுதும் அதிலே வித்தியாசத்தை பார்க்க முடியாது. වැඩෙනකොටත් ඒකේ වෙනස දකින්න බෑ. அதை அவசரப்பட்டு பிடுங்கவும் முடியாது. අදිසියෙන් ඒක ගලවලා දාන්නත් බෑ. ஆனால் அறுவடை காலம் வரைக்கும் நாம் காத்திருக்கிறோம். නමුත් ඒ අස්වැන්න නෙලා ගන්නා කාලයේ යුතු බලා සිටිය යුතුයි. இங்கே எதிரிகள் வந்து எதை விதைக்கிறார்கள்? විරුද්ධකාරයන් මොනවද වපුරන්නේ? களைகளை விதைக்கிறார்கள். ඒ කිරින්දි වපුරනවා. ஆனால் அது எப்பொழுது பிடுங்கப்படுகிறது?
பிடுங்கப்படுகிறது කවදාද ඒක ගලවන්නේ? அது அறுவடையிலே ඒ பிடுங்கப்படுகிறது. නෙලා ගන්නා දවස තමයි. அதனால அறுவடையின் காலத்துக்கு முன்பதாக ඒ කපා ගන්නා වූ කාලයේ ඉදිරියේ ஒரு மிக முக்கியமான காலம் இருக்கு. ඊටා වැදගත් කාලයක් තිබෙනවා. விதைத்த பின்பதாக, වැපුරුවාට පස්සේ, நம்பின பின்பதாக, විශ්වාස කරාට පස්සේ, ජෙබිත පින්බදාක. යාඥා කරාට පස්සේ, கர்த்தருக்காக ஓடின பின்பதாக වෙනස් උදෙසා දිව්වට ஒரு පස්සේ விதமான காலம் இருக்கிறது. ටික මොනවද විවිධ කාලයක් තියෙනවා. இதை இந்த வசனத்திலே கவனிக்கும் பொழுது මේ වචනේ අවධානය යොමු කර 25ல நீங்க கவனிக்கலாம். 25 වෙනි පදේ எதிரிகள் எப்பொழுது வருகிறார்கள்? විරුද්ධකාරයන් සතුර කවවිල දෙන්නේ இரவிலே வருகிறார்கள். රෑ මොහොතේ. இரவிலே வருகிறார்கள். රෑ මොහොතේ. இரவிலே அநேகர் வந்து களைகளை விதைப்பார்கள். රෑ මොහොතේ ඇවිල්ලා කිරිඳු බෝ අය වපුරනවා. அப்பொழுது உனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. ඔබටත් අනිත් අයටත් වෙනසක් නැහැ. அழைக்கப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்படாதவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. කැඳවුවායට කැඳවෙන්නේ නැති අයටත් වෙනසක් නැහැ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு சிஸ்டமை நான் போட்டு வச்சிருக்கேன். නමුත් දෙනස කියන මම සිස්ටම් එකක් දබලා நீ තිබෙනවා. தளர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். ඔබ මැලි නොවී ඉන්නට நீ ඕනේ. சோர்ந்து போகாமல் இருக்க ඔබ வேண்டும். ඇද වැටි නොවෙන්න පිණිස ඉන්නට என்றால் ඕනේ. அறுவடையிலே தான் எல்லாம் விளங்கும். නමුත් ඒ අස්වැන්න කපා ගන්නකොට තමයි අරුවපේ. அறுவடை என்கிற காலம் மிக நிச்சயமானது. ඒ අස්වැන්නේ කාලේ ඊට අනිවාර්යයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්නේ. களைகளை வந்து மனுஷர்கள் விதைப்பார்கள். ඒ කිරිඳු වපුරනවා. ஆம், கர்த்தரை நம்பி நாம் என்னத்தை கண்டோம்? දෙනාසේ විශ්වාස කළ මොනවද දැක්කේ? நீ கர்த்தரை நம்பி 50,000 சம்பாதிக்கிற, ඔබ දෙනාසේ විශ්වාස කළ 50,000 කම්බ நான் කරනවා. கர்த்தரை நம்பாமலே 80,000 சம்பாதிக்கிறேன். මම දෙනාසේ විශ්වාස කරන්නේ නැතුව 80,000 කම්බ කරනවා. நான் கர்த்தரை நம்பாமலே இப்படிப்பட்ட உயர்வுக்கு මම போகிறேன். දෙනාසේ විශ්වාස කරන්නේ නැතුව මෙතරම් උසස් ஆனா நீ වීම. கர்த்தரை நம்பி அப்படியே தான் இருக்கிற. ඔබ දෙනාසේ විශ්වාස කළ මේම තමයි ඉන්නේ. அறுவடை வர வரைக்கும் ඒ අස්වැන්න කපා ගන්නකම් களைகளுக்கும் அறுவடைக்கும் எந்த வித்தியாசம் இருக்கா? ඒ කිරිඳි තිරිඟු වලටයි කිසි වෙනසක් නැහැ. நம்மளே சில நேரத்துல நம்மை சந்தேகப்படுவோம். අපිම සැක කරගන්නවා. கர்த்தரை நம்புறதுனால என்ன பலன்? දෙනාසේ විශ්වාස කළ තියෙන ප්‍රතිඵලය මොනවද? கர்த்தரை தேடுகிறதுனால என்ன பலன்? දෙනාසේ සොයන නිසා අපිට ලැබෙන ප්‍රතිඵලය මොනවද? கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழுகிறதுனால என்ன பலன்? දෙනාසේ සාක්ෂිමත් ජීවත් වීමෙන් ලැබෙන ප්‍රතිඵලය මොනවද? மிக முக்கியமானது. ඉතාමත්ම වැදගත්. இந்த இரவிலே நாம் தளர்ந்து போகாமல் இருப்பது. මේ රාත්‍රී මොහොතේදී අපි කැළඹී නොවී සිටිය යුතුයි. இந்த இரவிலே வேதம் சொல்கிறது, மற்றவர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார், මේ රාත්‍රියේදී හැමෝම නිදාගෙන ඉන්නවා. மற்றவர்கள் சோர்ந்து போயிருப்பார். අනිත් අය මැලි වෙලා ඉන්නවා. ஆனால் அந்த நேரத்துல தான் எதிரி தன்னுடைய வேலையை ඒ ஆரம்பிக்கிறார். වෙලාවේ තමයි සතුරා යාගේ වැඩ කටයුත්ත කරන්නේ. நீ விதைக்கும் வரைக்கும் அவனுடைய கவனம் உன் பக்கமா இருக்காது. ඔබ වපුරනකම් ඔහුගේ අවධානය ඔබගේ පැත්තේ නැහැ. ஆனால் விதைத்த பின்பதாக වැපුරුවාට පස්සේ அவன் இரவின் காலத்திலே அவனுடைய வேலையை ஆரம்பிப்பான். රාත්‍රී කාලයේදී ඔහුගේ වැඩේ පටන් ගන්නවා. அதுக்கு தான் பவுல் சொல்கிறார், சோர்ந்து போக ඒ வேண்டாம், නිසා පෞල්තුමා කියන මැලි වෙන්න එපා. நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். ඔබ ලත වෙන්න එපා. அறுவடைக்கான காலம் வரும் பொழுது வித்தியாசத்தை ඒ காண்பீர்கள். කපා ගන්නා කාලේ එනකොට ඒ දෙකේ වෙනස අපිට දකින්න ஒரு පුළුවන්. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. ஆதியா 40வது அதிகாரத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையில் அதை தான் நாம் பார்க்கிறோம். ඒ උප්පත්ති පොතේ 40 වෙනි පාරිච්ඡේදයේ යෝසෙෆ්ගේ ජීවිතයත් එක තමයි. யோசேப்பு செய்யாத ஒரு தப்புக்கு அவன் எங்கே போகிறான்? சிறைச்சாலைக்கு போகிறான். යෝසෙෆ් කරන්නේ නැති වැරද්දකට ඉරගෙදරට යනවා. அப்படி என்றால் தப்பு செய்யாதவனுக்கும் தப்பு செய்கிறவனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. එහෙනම් වැරදි කරන අයටත් වැරදි නොකරන අයටත් කිසි වෙනසක් නැහැ. தப்பு செய்யாத யோசேப்பு இப்பொழுது மாளிகையில் அல்ல, தப்பு செய்யாத யோசேப்பு இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். වැරද්දක් නොකරපු යෝසෙෆ් මාලිගාව නෙමෙයි, වැරද්දක් නොකරපු යෝසෙෆ් ඉරගෙදර. அப்பொழுது அவன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற காலத்திலே ඔව් ඉරගෙදර ඉන්න කාලේදී 2 நபர்கள் ராஜாவுடைய ஸ்தலத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள். පුද්ගලයන් දෙන්නෙක් ඉන්නවා රජතුමත් එක්ක වැඩ කරපු අය. இது ஆதியா 40வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இருக்கிறது. උප්පත්ති පොතේ 40 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදයේ තිබෙනවා. பானபாத்திரக்காரனும் ඒ පාත්‍රයේ දරා ගන්න කෙනා ராஜாவுடைய மேசைக்கு தலைவனாய் இருக்கிற 2 பேரும் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, ராஜா அவங்க 2 பேரையும் சிறைச்சாலையில போட்டு. මොනවාරි වැරද්දක් මේ දෙන්න අතර සිදු වුණා. නමුත් රජතුමා මේ දෙන්නව ඉරගෙදර දැම්මා. அந்த 2 பேரும் ஒரு கனவு காண்றாங்க. ඒ දෙන්නම සීනයක් දකිනවා. அந்த கனவுக்கு யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்து இப்பொழுது ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ඒ යෝසෙෆ් ඒ සිරගෙදර ඉඳලම ඒ දෙන්නගේ සීනේට තේරුම කියලා දෙනවා. அதிலே ஒருவனுடைய முடிவை நல்லது என்று சொல்லுகிறார், එක්කෙනෙක්ගේ අවසානයේ හොඳයි කියලා කියනවා. இன்னொருவனுடைய முடிவு பயங்கரமானது என்று අනිත් சொல்லுகிறார். තව කෙනෙක්ගේ අවසානයේ ඉතා භයානකයි කියලා කියනවා. ஆனால் 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? නමුත් දෙන්න කොයිද ඉන්නේ? சிறைச்சாலையில் இருக்காங்க. ඉරගෙදර. 2 பேருடைய முடிவு வித்தியாசம், දැන් දෙන්නගේම අවසානයේ වෙනස්. ஆனால் அவர்களுடைய இடமோ ஒரே இடமா. නමුත් ඉන්න තැන දෙන්නම එක තැන ඉන්නේ. வேதம் அடுத்த வசனங்களிலே சொல்லுகிறது, සුදු බයිබලයේ ඊළඟ වචනේ කියනවා பார்வோனுடைய பிறந்த நாள் என்று ஒரு நாள் வருகிறது. පාරෝන්ගේ උපන්දිනයක් එනවා. அது எல்லா நாளும் வருவதல்ல. ඒක හැමදාම එන්නේ නැහැ. நம்ம ஒவ்வொரு நாளும் பிறந்த நாள் கொண்டாட අපි மாட்டோம். හැමදාම උපන්දින සමරන්නේ නැහැ. அறுவடைக்கு என்று ஒரு காலம் இருக்கு. නමුත් ඒ කැපීමටත් කාලයක් තිබෙනවා. அறுவடை ஒவ்வொரு நாளும் அல்ல, හැමදාම කපනව නෙවෙයි. ஆனால் அறுவடைக்கு என்று ஒரு காலம் ඒ இருக்கு. කැපීමට කාලයක් තිබෙනවා. அன்றைக்கு அந்த கொண்டாட்டத்திலே ඒ සැමරීමේදී
பாத்திரக்காரனை மீண்டுமாக ராஜாவுடைய வேலைக்கு அவர்கள் அமர்த்துகிறார்கள். ඒ පාත්‍රය උසුලන කෙනාව නැවතත් එයාගේ රැකියාවට දෙනවා ඒ සුදුසුකම. தப்பு செய்தவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. වැරද්ද කරන කෙනාට විනිශ්චයක් දෙනවා. கவனிங்க, எங்களுடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை சில நேரத்துல நாங்களே பார்க்க முடியாமல் இருக்கும். අපගේ ජීවිතයේ තියෙන වෙනස අපිටම දකින්නට බෑ සමහර அதற்கு විට. நாம் சோர்ந்து போக අපි கூடாது. මැලිවෙන්න නරකයිට. சொல்லுங்க, சோர்ந்து போக கூடாது. මැලිවෙන්න නරකයි. இன்னும் சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போக මැලිවෙන්න கூடாது. නරකයි. இன்னும் சத்தமா சொல்லுங்க, சோர்ந்து போக මැලිවෙන්න கூடாது. නරකයි. இந்த இரவை கடப்பது மிக முக்கியம். මේ රාත්‍රිය පසු කිරීම ඉතාමත්ම වැදගත්. அறுவடைக்கு முன்பதாய் வருகிற காலம் தான் மிக முக்கியமான මේ காலம். අස්වැන්න කපා ගන්නට ප්‍රථමයෙන් එන කාලේ ඉතාමත්ම වැදගත්. அதுல தான் அநேக அதாவது எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் ඒ செய்யப்படும். කාල පරිච්ඡේදය තමයි ඒ සතුරාගේ විවිධාකාර කපටි ක්‍රියාවන් යෙදවෙන්නේ. கலைகள் விதைக்கப்படும். ඉතාමත්ම ඒ කිරිඳු වපුරවන්නේ. உனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். ඔබටත් අනිත් අයටත් වෙනසක් දැනෙන්නේ නැහැ එතකොට. இங்கே தப்பு செய்யாத ரெண்டு பேரும் எங்கே போகிறார்கள்? சிறைச்சாலைக்கு போகிறார்கள். වැරද්දක් නොකරපු අය ඉරගෙදරට යනවා. ஒன்று யோசேப்பு, එකක් යෝසෙප්, இரண்டாவது பானபாத்திரக்காரர். දෙවනුව පාන පාත්‍රය දරා ගන්න කෙනා. ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේව රවට්ටන්න ஒரு බෑ. ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. தேவனை ஏமாற்ற முடியாது. දෙවියන්වහන්සේව රවට්ටන්න බෑ. தேவனின் மேல் பழி செலுத்தவும் முடியாது. දෙවියන් වහන්සේට වැරදි පටවන්නත් බෑ. என்றால் ஒரு சிஸ்டம் இருக்குது. දෙවියන් වහන්සේගේ තියෙනවා සිස්ටම් එකක්. எதை விதைக்கிறோமோ මොනවද වපුරන්නේ? அதை நாம் அறுப்போம். ඒක තමයි කපා ගන්න. எதை விதைக்கிறோமோ මොනවද වපුරන්නේ? அதை நாம் அறுப்போம். ඒක තමයි කපා ගන්න. இங்கே ஒரு மனுஷனை பார்த்து, அந்த பானபாத்திரனை பார்த்து யோசேப்பு சொல்லுகிறான், ඒ පාත්‍රය දරා ගන්නව මනුස්සයාට යෝසෙප් කියනවා. நான் உனக்கு ஒரு நல்லது මම செஞ்சிருக்கிறேன். ඔබට හොඳ යාපතක් நீ කළා. ராஜாவிடத்திலே ඔබ போகும்போது රජතුමා ගාවට යනකොට நீ இந்த நல்லதை கொஞ்சம் சொல்லிரு. මං එන්න පොඩ්ඩක් වර්ණනා කරලා කියන්න. ஆனா வேதம் சொல்லுகிறது, නමුත් සුදු බයිබලයේ කියනවා. சிறைச்சாலையிலிருந்து போன இந்த பானபாத்திரக்காரன் ඒ ඉරගෙදරින් නිදහස් වෙලා ගියා වූ ඒ පාත්‍රය දරා ගන්නා කෙනා யோசேப்பை மறந்து போனான். යෝසෙප් අමතක කළා. அடுத்த 2 வருடத்திற்கு අවුරුදු දෙකකට පස්සේ யோசேப்பு இன்னும் சிறைச்சாலையில இருக்கிற ஒரு குற்றவாளி தான். නමුත් ඒ අවුරුදු දෙක ඇතුළත ඒ සිරගෙදර හිටපු වැරදිකාරයෙක් හැටියට තමයි යෝසෙප් ඉන්නේ. ஏனென்றால் பானபாத்திரக்காரனுடைய அறுவடை காலம் வந்துட்டு. නමුත් පාත්‍රය දරා ගන්නා කෙනාගේ ඒ කැපීමේ කාලය පැමිණියා. ஆனால் யோசேப்பின் காலம் இன்னும் வரவில்லை. යෝසෙප්ගේ කාලය ආවේ නැහැ. அதனால பவுல் என்ன சொல்லுகிறார்? ඒ නිසා පවුල් මොනවද කියන්නේ? தளர்ந்து போக வேண்டாம். උඹ මැලි වෙන්න එපා. நன்மை செய்கிறதிலே நீங்கள் குறைந்து போக ඔබ வேண்டாம். යාපත කිරීමෙන් අඩු කරගන්න එපා. ஒரு விவசாயிக்கு மிக முக்கியமான தன்மை என்ன தெரியுமா? ඒ ගොවියෙකුට ඉතාමත්ම හොඳ ගුණාංගයක් මොනවද දන්නවද? பொறுமை. ඉවසීම. பொறுமை. ඉවසීම. பொறுமை. ඉවසීම. அதே போலதான் நாங்களும் கர்த்தருக்குள்ளே ஒரு விவசாயியாய் வாழுகிறோம். අපි දෙනාන්සේ තුල ගොවියෙක් ලෙස ජීවත් වෙන්නේ. நாங்க நல்லது செய்கிறோம், அதை விதையாய் விதைக்கிறோம். අපි හොඳ දෙයක් කරනවා බීජයක් ලෙස. அதன் பலனை காண 2 தேவை. ඒ ප්‍රතිඵලයේ දකින්නට කාරණා දෙකක් අවශ්‍යයි. சோர்ந்து போக கூடாது, මැලි වෙන්න නරකයි. தளர்ந்து போக கூடாது. ඇද වැටෙන්න නරකයි. அதனால 2 வருடத்துக்கு பின்பதாக අවුරුදු දෙකකට පස්සේ இப்பொழுது பார்வோன் மன்னனுக்கே ஒரு கனவு வருகிறது. ඒ පාරෝන් රජතුමාටත් සීනයක් එයා දකිනවා. கவனிங்க, அறுப்பின் காலம் வரும் பொழுது, ඒ කැපීමේ කාලය එනකොට, உயர்வின் காலம் வரும் பொழுது උසස් වීමේ කාලය එනකොට கர்த்தர் யாரை ஆகிலும் பயன்படுத்துவார் දෙනාන්සේ කාවාරි පාවිච්චි කරනවා. உங்களை உயர்த்துவது. ඔබ උසස් කරන පිණිස. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. இதை நீங்கள் சும்மா வாய் அளவுகளே நம்புவதல்ல. ඔබ නිකන් කටින් විශ්වාස කරනවා පමණක් නෙවෙයි. இந்த நம்புகிற இந்த தன்மை உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். මේ ඔබ විශ්වාස කරන දේ ඔබගේ ජීවිතේම වෙනස් කළ යුතුයි. அந்த பானபாத்திரக்காரன் போய் ராஜாவிடத்தில் அந்த நல்லதை சொல்லி இருந்தால், ඒ පාත්‍රය දරගන්නා කෙනා රජතුමාට යෝසෙප් ගැන කිව්වොතින් வேதம் சொல்லுகிறது மொர்தெகாயும் ஒரு நல்லது செஞ்சான். ඒ වචනේ කියන මොර්දෙකායත් හොඳ යාපත්යක් කළා. அதற்கு அவனுக்கு பலன் கொடுக்கப்படவில்லை, எழுதி தான் வைக்கப்பட்டுச்சு. ඒකට එයාට ප්‍රතිඵලය ලැබුණේ නැහැ. එයාට පොතේ ලියලා තිබුණා. யோசேப்பு செய்த நல்லதை சொல்லி இருந்தால் යෝසෙප් කියපු දේ යාපත් දේ කියලා තිබ්බොතින් ராஜா அதை எழுதி தான் வச்சிருப்பார். රජතුමා ලියලා තමයි තබාගන්නේ. ஆனால் அறுவடையின் காலம் என்று ஒன்று இருந்தது. ඒ කැපීමේ කාලයක් කියලා තිබුණා. உயர்வின் காலம் என்று ஒன்று இருந்தது. උසස් වීමේ කාලයක් කියලා තිබුණා. ராஜாவுக்கு ஒரு கனவு வருகிறது. රජතුමාට සීනයක් දකින්නවා. அதை மொழிபெயர்ப்பதற்கு யாராலும் முடியாது. ඒකේ පරිවර්තනය කරන්න කිසි කෙනෙකුට දන්නේ நேற்று නැහැ. இரவு சிறைச்சாலையில் இருந்த மனுஷன் ඒ රාය ඉරගෙදර හිටපු මිනිස්සයා இன்றைக்கு காலையில ராஜாவுக்கு முன்பதாய் நிற்கிறான். උදෑසන රජතුමා ඉදිරියේ ඉන්නවා. நிற்கும் பொழுது அவனுடைய விளக்கத்தை பார்த்து ராஜா மிக ஆச்சரியப்படுகிறார். එයා කරන්නව මේ එලිදරව් දැකලා රජතුමා පුදුම වෙනවා. அப்பொழுது அவனை அந்த தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறார். ඒ විට ඒ දේශයටම අධිපතියෙක් හැටියට පත් කරනවා. ஆனால் நேற்று இரவு வரைக்கும் ඊයේ රෑ වෙනකන් யோசேப்பு ஒரு கைதி.
එයා ඉරකාරයෙක්. யோசேப்பு ஒரு தப்பு செய்தவன். යෝසෙෆ් වැරදිකාරයෙක්. அதனால இந்த அறுவடையின் காலம் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ඒ කැපීමේ කාලය අපට හොයාගන්න අමාරුයි. இதுதான் மிக முக்கியம். ඒක තමයි වැදගත්. அறுவடையின் காலம் தேவன் நியமிக்கிறது. ඒ කැපීමේ කාලය දෙවියන් වහන්සේ තීරණය කරනවා. உயர்வின் காலம் தேவன் நியமிக்கிறது. උසස් වීමේ කාලය දෙවියන් වහන්සේ තීරණය කරන්නේ. அதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தளர்ந்து போக ඒ கூடாது. නිසා තමයි පවුල් කියන්නේ ඔබ බය වෙන්න එපා. நீங்கள் சோர்ந்து போக ඔබ கூடாது. මැලි වෙන්න එපා. நீங்கள் கலங்கி போக ඔබ வேண்டாம். කැළඹෙන්න එපා. ஒரு இரவு இருக்கிறது. එක රැක් තිබෙනවා. அதிலே கர்த்தரை தேடுகிறவனுக்கும் தேடாதவனுக்கும் எந்த வித்தியாசம் இருக்காது. දැනන්සේ සොයන කෙනත් නොසොයන කෙනටත් කිසි වෙනසක් නැහැ. தப்பு செய்கிறவனும் தப்பு செய்யாதவனும் சிறைச்சாலையில் இருப்பான். වැරදි කරන කෙනා නොකරන කෙනා දෙන්නම ඉර ගෙදර. ஆனால் அறுவடையின் நாள் வரும் பொழுது නමුත් දවසක් එනවා කැපීමේ කාලය. கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிற அழைப்பை அவர் காண்பிப்பார். දෙනාන්සේ ඔබ තුල තිබෙන කැඳවීම ඔබ එතකොට තව දකිනවා. கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் காண்பிப்பார். දෙනාන්සේ ඔබ තුල තෝරාගත්ත දේ අනිත් අය දකිනවා. அதனால ஏமாற்ற வேண்டாம், රවට්ටන්න එපා. ஏமாந்து போகவும் வேண்டாம். රැවටෙන්නත් එපා. அறுவடை காலத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய இரவு இருக்கிறது. කැපීමේ කාලයට ප්‍රථමයෙන් ලොකු රැහක් තිබෙනවා. அந்த இரவை நாம் கடக்க வேண்டும். ඒ රැහ අපි තරණය කරන්නට ඕනේ. அந்த இரவை நாம் கடக்க வேண்டும். ඒ රැහ අපි පසු කරන්නට ඕනේ. இந்த 2025வது ஆண்டு 2025 දී சில நேரத்தில் அறுவடைக்காய் காத்திருந்து உயர்வுக்காய் காத்திருந்து மிக சோர்ந்து போயிருக்கலாம். සමහර විට ඔබගේ උසස් වීම නිසා ගෝ දවස් බලාගෙන ඔබ නිකන් මැලි වෙන්න පුළුවන්. இந்த 9வது வார்த்தை தான் உங்களுக்கு தேவன் இந்த காலை நேரத்தில் மிக தெளிவாய் பேசுகிற வழிநடத்தும். මේ 9වෙනි පදේ තමයි ඔබගේ පෑදිලිය ස්වාමීන් වහන්සේ මඟ පෙන්වන්නට පතන වචනය. நீங்கள் சோர்ந்து போக கூடாது. ඔබ මැලි වෙන්න නරකයි. எதிலே சோர்ந்து போக கூடாது? මොනවද මැලි වෙන්න නරකයි? நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போக வேண்டாம். යහපත කිරීමෙන් මැලි වෙන්න එපා. நன்மை செய்கிறதை தூக்கி வீச வேண்டாம். යහපත් කරන දේ අතහැරලා දාලා විසි කරන්න එපා. விசுவாசிக்கிறதை தூக்கி வீச வேண்டாம். ඇදහිල්ල ඔබ විසි කරන්න එපා. கர்த்தரை தேடுவதை தூக்கி வீச வேண்டாம். වෙනසේ සොයන දේ විසි කරන්න එපා. மனுஷர்களுக்கு கர்த்தர் உங்களோடு இல்லை என்று நீங்கள் அவர்கள் நினைக்கலாம். මනුෂ්‍යයාට පේන්න පුළුවන් ඔබ තුල දෙවියන් වහන්සේ නැහැ කියලා. ஆனால் யோசேப்போடு வேதம் சொல்றது சிறைச்சாலையிலும் கர்த்தர் கூட இருந்தார். නමුත් පෑදිලිව කියනවා යෝසෙප් එක්ක දෙවියන් වහන්සේ සිරගෙදර හිටියයි කියලා. அதனால இந்த இரவை கடக்க, මේ රාත්‍රිය පසු කරන්නට, இந்த இரவை நாம் தாண்டும் பொழுது මේ රාත්‍රිය තරණය කරන්නට நிச்சயமாய் அடுத்த பக்கம் இருப்பது நமக்கான அறுவடை. අපිට ඊළඟ පැත්ත තියෙන අප උදේසා තිබෙන ඒ අස්වැන්න. ஆனால் சோர்ந்து போக கூடாது. අපි මැලි වෙන්න නරකයි. நாம் தளர்ந்து போக අපි கூடாது. කැළඹෙන්නෙත් නරකයි. கர்த்தர் எதை செய்வார் என்பதிலே சோர்ந்து போக வேண்டாம். දැනන්සේ මොන දේ කරයිද කියලා ඔබ කැළඹෙන්න එපා. கர்த்தர் எதை தருவார் என்பதிலே சோர்ந்து போக வேண்டாம். මොනවා දෙයිද දන්නේ නැහැ දෙවියන් වහන්සේ කියලා කැළඹෙන්න එපා. கர்த்தர் எதிலே உங்களை உயர்த்துவார் என்பதிலே சோர்ந்து போக வேண்டாம். මොනවා ස්වාමීන් වහන්සේ උසස් කරයිද කියලා ඔබ කැළඹෙන්න එපා. எதை விதைக்கிறோமோ මොන දේද වපුරන්නේ? சொல்லுங்க அதையே, ඒ දේම சொல்லுங்க அதையே, ඒ දේම அதையே ඒ දේම நாம் அறுப்போம். අපි කපා ගන්න. ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அதனால இந்த காலை நேரத்துல நீங்கள் கர்த்தருக்குள்ளே இந்த இரவை கடக்க ஒரு விதமான பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ඔබ මේ රාත්‍රියේ පසු කරන්නට දැනන්සකින් අමුතු ශක්තියක් ලබා ගන්නට இந்த ඕනේ. அறுவடை என்று சொல்லும் பொழுது මේ අස්වැන්න කියලා කියනකොට இது சபைக்கு எப்படி பொருத்தமானது? මේක සභාවට කොහොමද ඒක හරියන්නේ? ஒரே ஒரு வசனத்தை நான் காண்பிக்க අපි விரும்புகிறேன். වචනයක් පෙන්වන්න කැමතියි. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் ක්‍රියා 4. ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கான காரணம் என்ன? ඒ ප්‍රථම සභාව වර්ධනය වෙන්නට කාරණය. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் ක්‍රියා 4 வாசிப்போம் 42வது வசனத்துல இருந்து. 42. எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் ක්‍රියා 4. சாரி 3வது அதிகாரம் 3වෙනි පරිච්ඡේදය. 2வது அதிகாரம் දෙවෙනි පරිච්ඡේදය. வாசிங்க 42. 2வது அதிகாரம் 42. 2:42. ம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ம். அந்நியோன்யத்திலும் ம். அப்பம் பிட்குதலிலும் ம். ஜெபம் பண்ணுதலிலும் ம். உறுதியாய் தரித்திருந்தார். அண்டர்லைன் பண்ணுங்க. உறுதியாய் தரித்திருந்தார்கள். ස්ථීරව எதை செய்தார்கள் என்பது அல்ல முக்கியம், මොන දේ කරා කියන නෙමෙයි තියෙන වැදගත්. ஆனா அதை எப்படி செய்தார்கள். කොහොමද කරේ? நன்மை செய்தால் மாத்திரம் போதாது, යහපත කරාත් මදි. ஆனால் தளர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும். ඒක කැළඹෙන්නේ නැතුව දුක් වෙන්නේ නැතුව කරන්නට ඕනේ. அப்பதான் இந்த இரவை கடக்கலாம். මේ තමයි රාත්‍රියේ පසු அப்பதான் කරන්න පුළුවන්. நிச்சயமான அறுவடைக்குள்ளே போகலாம். අනිවාර්යයෙන් මේ අස්වැන්නට යන්න පුළුවන්. தொடர்ந்து வாசிப்போம். දිගට කියෝ.
எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ம். அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ம். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ம். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து சொல்லுங்க, அனுதினமும் தரித்திருந்து. அதை அண்டர்லைன் பண்ணிருங்க. නොකොඩවා. அனுதினமும் தரித்திருந்து. දිනපතා. ஆ. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சேர்த்தார். ගැලවීම ලබන්නන් ගණනින් ගාන ස්වාමීන් වහන්සේ එකතු කළා. ஆண்டவர் தான் சேர்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ තමයි එකතු කරන්නේ. இந்த அறுவடையிலே ஆண்டவர் மக்களை சேர்க்கிறார். මේ අස්වැන්නේ ස්වාමීන් වහන්සේ එකතු කරනවා. இந்த அறுவடையில் ஆண்டவர் விசுவாசிகளை கொண்டு, அதாவது விசுவாசிக்கும்படி அநேகரை கொண்டு வருகிறார். බොහෝ අය විශ්වාස කරන පිණිස ගේනවා ස්වාමීන් වහන්සේ. ஜெபித்தார்கள், உபவாசித்தார்கள், உபதேசத்திலே கட்டப்பட்டார்கள். යාඥා කරා නිරාර කරා ඒ ඉගැන්වීමේදී ස්ථීරව ගොඩ නැගුණා. ஆனா ரெண்டு காரியம். කාරණා දෙකක්. அதை உறுதியாய் එක செய்தார்கள். ස්ථීරව කළා. இரண்டாவது, දෙවනුව அதை தொடர்ந்து செய்தார்கள். දිනපතා කළා. உறுதியாய் செய்தார்கள், ස්ථීරව කළා. தொடர்ந்து செய்தார்கள். දිනපතා කළා. ஜெபம் தொடர வேண்டும். යාඥාව දිනපතා කරන්නට ඕනේ. உபதேசத்திலே கட்டப்படுவது உறுதியாய் இருக்க ඒ வேண்டும். ඉගැන්වීමේ ස්ථීරව ගොඩනැගෙන්න ඕනේ. அப்பொழுதுதான் அதன் அறுவடையை நாம் பார்ப்போம். එවිට තමයි ඒ අස්වැන්නේ ප්‍රතිඵලය දකින්න පුළුවන්. அறுவடைக்கு முன்பதாக எல்லா சபைகளை போல நாமும் இருக்கலாம். අපි අස්වැන්නට ප්‍රථමයෙන් හැම සභාවක් වගේම ඉන්න පුළුවන්. மற்ற சபைகளை போலவே நாம் காணப்படலாம். අනිත් අය සභාව වගේම පේන්න පුළුවන්. ஆனால் அந்த காலத்திலே ඒ කාලේදී ஒரு விதமான உறுதி வர வேண்டும். ඒක හොඳ ස්ථිරභාවයක් එන්න. அதை தொடர்ந்து செய்கிற ஒரு பக்குவம் வர வேண்டும். ඒක එදිනදා කරන්නට ඕන ශක්තියක් ඉන්නට ඕන. அறுவடைக்கு ஆயத்தப்படும் பொழுது எந்த வித்தியாசமும் பார்க்கப்படாது. ඒ කැපීමට ප්‍රථමයෙන් කිසි වෙනසක් දකින්නේ නැහැ. ஆனால் அறுவடையின் காலத்திலே ஒரு பெரிய வித்தியாசத்தை காணலாம். නමුත් කැපීමේ කාලේදී ලොකු වෙනසක් දකින්න ஒரு පුළුවන්. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. பாஸ்டர் நம்ம இதை செய்றோம். පාස්ටර් අපි මේ දේ කරන්නේ. ஏன் பாஸ்டர் நம்ம அத தொடங்குறோம்? ඇයි අපි ඒක පටන් ගන්නෙ? எதை செய்யும் பொழுது உறுதியா இருக்க வேண்டும். මොන දේ කළත් අපි ස්ථිරව ඉන්නට ඕනේ. எதை செய்யும் பொழுது அதை தொடர்ச்சியாய் செய்ய අපි முயற்சி කරන செய்ய. දේ දිගටම කළ යුතුයි. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போக கூடாது. යහපත් දේ කිරීමෙන් මැලි වෙන්නම நன்மை නරකයි. செய்வதிலே சோர்ந்து போக கூடாது. මැලි වෙන්න නරකයි යහපත් දේ කිරීමෙන්. அப்பொழுது நிச்சயமான பலனை நாம் காண்போம். අනිවාර්යයෙන්ම ප්‍රතිඵලය දකින්න ஒரு පුළුවන්. ஆமென் சொல்லுவோம். ආමෙන් කියන්න. அப்ப முதலாவது இந்த வசனத்திலிருந்து நாம் கவனிப்பது, ප්‍රථමයෙන් මේ වචනින් අපි අවධානය යොමු කරන්නේ. நாம் ஒரு விவசாயி. අපි ගොවියෙක්. எங்களுடைய செயல், எங்களுடைய வார்த்தை எல்லாமே ஒரு விதமான விதைதான். අපගේ ක්‍රියාව අපි කරන හැම වචනයක්ම වැපරීමක්. ஆவியிலே விதைக்கலாம், ආත්මෙන් වපුරන්න පුළුවන්. மாம்சத்திலே விதைக்கலாம். මාංශාකාර වපුරන්න. நாளைக்கு நாம் அனுபவிக்கிற எல்லாமே එට අපි භුක්ති විඳින හැම දෙයක්ම தற்செயலாய் நடப்பதல்ல. ඒක හාම්බෙන් සිදුවන දෙයක් නෙවෙයි. இன்றைக்கு விதைத்ததை நாளைக்கு அறுக்கிறோம். අද වපුරු දේ එට කපා ගන්නවා. நாளைக்கு நாம் காணுகிற எல்லாமே එට දකින්න හැම දෙයක්ම கர்த்தரின் மேலே பலியை போட முடியாது. දෙවියන් වහන්සේට වැරදි පටවන්න එපා. அதற்கான காரணம் நாங்க. ඒකට කාරණේ මම. அதற்கான காரணம் நாங்க. ඒකට කාරණේ මම. ஆனால் அறுவடைக்காய் காத்திருக்கிற நாம், ඒ අස්වැන්නට බලා සිටින්න මම. ஏனென்றால் அறுவடை என்பது ஒரு காலம். ඒ අස්වැන්න කියන්නේ කාලයක්. கர்த்தர் ஜனங்களை சேர்ப்பதற்கான ஒரு காலம் இருக்கு. දෙවියන්සේ ජනතාව එකතු කිරීමටත් කාලයක් තිබෙනවා. அதிலே நாம் சோர்ந்து போக கூடாது. ඒ දේට අපි මැලි වෙන්න නරකයි. அதிலே நாம் தளர்ந்து போக கூடாது. අපි කැළඹෙන්න නරකයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? சரி, கொலோசியர் 4வது அதிகாரம். කොලෝසිය 4 පරිච්ඡේදය. கொலோசியர் 4வது அதிகாரம், කොලෝසිය 4 පරිච්ඡේදය. வாசிங்க 2வது வசனம். දෙවනි පදේ. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். சரி, மீண்டும் ஒரு முறை வாசிங்க, இதை கவனிங்க. නැවතත් අපි කියමු. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். திருவசனத்தை நாம் கொண்டு போவதற்கான வாசல் உண்டாகும்படியாக என்ன செய்யுங்கள்? දේව පණිවිඩය வேண்டிக் கொள்ளுங்கள்.
යාඥා කරන්න. அப்படின்றால் என்ன? ஜெபம் பண்ணுங்க. එන යාඥා කරන්න. இந்த வார்த்தை ஆரம்பிப்பது என்ன? යාඥා පටන් ගන්නේ මොනවද? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் எங்களுக்கு. ඔයා ඔබ යාඥා කරන අපුදේශ. எப்படி ஜெபம் பண்ணுங்கள்? කොහොමද යාඥා කරන්නේ? இடை விடாமல், එක දිගට. இடை விடாமல், එක දිගට. இடை விடாமல். එක දිගට. இப்ப சோர்ந்து போவதல்ல, මැලි වෙනව නෙවෙයි. தளர்ந்து போவதல்ல. අතහැර දානව නෙවෙයි. இங்கே பவுல் சொல்லுகிறார் இடை விடாமல் ஜெபம் பண்ணு. පෞල්තුමා කියන එක දිගට යාඥා කරන්න. அவர் சொல்கிறார் சுவிசேஷத்துக்கு ஒரு வாசல் திறக்கணும். සුභාරංචි උදේසා දොරක් විවෘත වෙන්නට இந்த ඕන. வாசலுக்கு தேவையான திறப்பு என் கையில வருவதற்கு මේ දොරටුවට අවශ්‍ය යතුර මට ලැබෙන්නට நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. ඔබ යාඥා කරන්න. நீங்கள் ஜெபம் ඔබ பண்ணுங்க. යාඥා කරන්න. நீங்கள் கர்த்தரிடத்திலே மன்றாடுங்க. එනාසේ කන්නලව් කරන්න. கர்த்தாவே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வேண்டும். ඒ අය දෙවියනි මේ මනුෂ්‍යගේ ජීවිත වෙනස් කරන්න. சுவிசேஷம் என்றால் என்ன? සුභාරංචිය කියන්නේ මොනවද? கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன் දේවනාසයව දන්න මනුෂ්‍යෙක් அறியாத ஒரு மனுஷனுக்கு නොදන්නා මනුෂ්‍යයෙකුට கர்த்தரை அறிவிப்பார். දේවනාසයව දැන්වීම. அவ்வளவுதான். එච්චරයි. கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன் දේවනාසයව දන්න මනුෂ්‍යෙක් அறியாத ஒரு மனுஷனுக்கு නොදන්නා මනුෂ්‍යයෙකුට கர்த்தரை அறிவிப்பார். දෙවියන්වහන්සේ ප්‍රකාශ කිරීම. இந்த அறுவடையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். මේ අස්වැන්නේදී ඉතාම වැදගත්තු කාරණා. நீங்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. බයයි උදෙසා යාඥා அதனால கார்டுல அந்த பேர் எழுதுனா மாத்திரம் போதாது. ඒ කාඩ් එකේ නම ලිව්වෝ විතරක් මදි. முதலாவது கார்டு இருக்கணும். ප්‍රථමයෙන් කාඩ් එක තියෙන්නට ඕන. முதலாவது என்ன இருக்கணும்? ප්‍රථමයෙන් මොනවද? கார்டு இருக்கணும். කාඩ් එක තියෙන්නට. அதுக்கு பின்பதாக பல பேர் இல்ல. கர்த்தர் சிலரை உங்களுக்கு இந்த காலத்துல உங்களுக்கு என்ன சொல்றது ஞாபகப்படுத்துவார். සමහර අය ඔබට මතක් කරලා දෙනවා. அதுல அவர்களுடைய பெயர்களை ඒ எழுதுகிறீர்கள். අයගේ නම් ලියන්න. முதலாவது இவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ප්‍රථමයෙන් ඒ අය උදෙසා යාඥා. முதலாவது என்ன செய்வது? මොනවද කරන්නේ? தளர்ந்து போகாமல், ඔබ ලත වෙන්නේ නැතුව, சோர்ந்து போகாமல், මැලි වෙන්නේ නැතුව, இடைவிடாமல், එක දිගට உறுதியாக ස්ථීරව அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். යාඥා කරන්න. நான் சொல்கிறது புரிகிறதா? තේරෙනවද? இந்த சுவிசேஷ வேளையிலே මේ සුභාරංචි කාර්යයේදී பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். පෞල්තුමා අපට උගන්වනවා. எப்படி இந்த அறுவடையை பெற்றுக்கொள்வது? මේ අස්වැන්න ලබා ගන්නේ කොහමද? அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது. ඒ උදෙසා යාඥා කරන්න. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக அப்படின்றால் என்ன? அவிசுவாசிகளுக்கு முன்பதாக, නොහැදිලිවන්තයන් ඉදිරියේ வெளியே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக, පිට ඉන්න අය උදෙසා, கர்த்தரை அறியாதவர்களுக்கு දෙනාසව முன்பதாக. දන්නේ නැති අය ඉදිරියේ ஞானமாய் நடந்து எப்படி நடக்கணுமா? කොහමද? சொல்லுங்க. ஞானமாய் நடக்கணும். ප්‍රඥාවන්තව ஓடணும்னு சொல்லல. எப்படி சொல்ற? நடக்கணும்னு சொல்ற. ඇවිදින්න ඕනේ කියලා කියනවා. அப்படின்னா ஒரு விதமான தொடர்ச்சியான முயற்சி இருக்க வேண்டும். එක දිගටම උත්සාහයක් තියෙන්නට ඕනේ. நான் அவங்களுக்காக ஜெபிச்சிட்டேன் பாஸ்டர், මම යාඥා කළා. அவங்க வரணும்னு இருப்பதல்ல. ඒගොල්ලෝ එනවා නෙවෙයි. பவுல் சொல்லுகிறார், நீங்க ஞானமாய் அவர்கள் பக்கமாய் நடக்க வேண்டும். ප්‍රඥාවන්ත ලෙස ඒගොල්ලොන් වෙතට ඇවිදින්නට ඕනේ. அவர்கள் பக்கமாய் நடப்பதென்றால் என்னன்னு நான் சொல்ல ඒගොල්ලෝගේ போகிறேன். පැත්තට ඇවිදිනවා කියලා මම කියන්නට යනවා. ஆனா இதுல நாம் காத்திருப்பதல்ல. මේ අපි බලා සිටිනවා. பாஸ்டர் அவங்களுக்காக நான் ஜெபிச்சிட்டேன், පාසල් යාඥා කළා. அவங்க இனி வரட்டும். ඒගොල්ලෝ ආවුදෙන්. இல்ல அவங்க வர முடியாது. ඒගොල්ලෝ ඉන්න බෑ. நாம அவர்கள் பக்கமாய் நடக்கிறோம். අපි ඒගොල්ලෝගේ පැත්තට ඇවිදින්නට ඕනේ. எப்படி நடக்க வேண்டும்? කොහොමද ඇවිදින්නට ඕනේ? ஞானமாய் நடக்க வேண்டும். ප්‍රඥාවන්ත ලෙස. அடுத்த வசனம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. சரி, இப்ப இதுல பல காரியம் சொல்றோம். බෝ කාරණා තිබෙනවා. சரி, இப்ப இருக்கிற கார்டை எடுங்க பாப்போம். කාඩ් එක ගන්න. சிலர் இப்பயே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. සමහර දැම්මම යාඥා இல்ல, කරන්න இப்ப ஜெபிக்க வேண்டாம். දැන් යාඥා கார்டை කරන්න. கார்டை எடுங்க. කාඩ් එක ගන්න. கார்டை எடுங்க. இப்ப இதை நோக்கி தான் நம்ம ஒரு தரிசனத்தோட தான் நம்ம பயணிக்கிறோம். විදර්ශනයක් එක්ක තමයි ගමන් කරන්න ඕනේ. பக்கத்துல கார்டு இல்லாட்டி ළඟින් ඉන්න කෙනාට කාඩ් එක மேலே නැත්නම් கீழே ஒருக்க பாருங்க. ඊයල පාල බලන්න පොඩ්ඩක්. கார்டுல அந்த பேர் எழுதி இருப்பீங்க. කාඩ් එකේ නම ලියලා ඇති. முதலாவது அவர்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவதற்கு ප්‍රථමයෙන් ඒ අය දෙනාසෙට ගේන්න. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? ප්‍රථමයෙන් අපි මොනවද කරන්නට ඕනේ? அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது. ඒ උදෙසා යාඥා කරන්න. அவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் එක பண்ணுவது. දිගට යාඥා කළ යුතුයි. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவது. මැලි නොවි යාඥා කරන්න. ஒவ்வொரு இரவும் அவர்களுக்கு ஒரு 10-15 நிமிடம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது. හැම රාත්‍රියක්ම විනාඩි 5-10ක් 15ක් යාඥා எத்தனை කරන්න. பேர் இதற்காக ஒப்பு கொடுக்கலாம்? කී දෙනෙක් ඒ දෙයට කැප කරන්න நீங்க පුළුවන්? கையை உயர்த்துவதற்காக அல்ல, අත ඔස්සනවා නෙවෙයි. இது வேதத்துல நமக்கு ஒரு முறை சொல்லி අපිට கொடுக்கப்படுகிறது. සුදු බයිබලයේ ක්‍රමයක් කියලා දී තිබෙනවා. நம்மை சுற்றி இருக்கிறவர்களை எப்படி ஆதாயப்படுத்துவது? අපේ වටේ ඉන්න අය කොහොමද ආදායම් කරගන්නේ? நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களை எப்படி කොහොමද අපේ ஆதாயப்படுத்துவது? වටේ ඉන්න මිත්‍රයන්ව ආදායම් කරගන්නේ? நாம் அவர்களுக்காய் අප காத்திருப்பதல்ல. උදේ ඒ අය උදෙසා බලා ඉන්නව නෙවෙයි. இரண்டாவது சொல்றது ஞானமாய் அவர் பக்கமாய் நடக்க வேண்டும். ප්‍රඥාවන්ත ලෙස ඒ අය වෙතට ගමන් කරන්න ඕනේ. ஞானமாக அவர்கள் பக்கமாய் நடக்க வேண்டும். ප්‍රඥාවන්ත ලෙස ඒ අය වෙතට අපි ඇවිදින්නට ඕනේ. சரி, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். මං කතාවක් என்ன சொல்ல போறேன்? කතාවක්. சரி, நான் ஒரு கதை சொல்ல මං போறேன். කතාවක් කියනවා. இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் நீங்க. මේකට ඔබ පිළිතුරක් ඔබ කියන්නට ඕනේ. அந்த ஸ்லைட போடுங்க.
நான் சுருக்கமா இந்த கதையை මං சொல்றேன். කෙටියෙන් කතාව කියන්න. நீங்க ஒரு நாள் ரோட்ல வீதியில இருக்கும் பொழுது ඔබ එක දවසක් පාරේ වීදියේ ඉන්නකොට மருந்து செய்கிறதான இப்படி போட்டா அவங்களுக்கு வாசிக்க முடியாது. 2 பகுதியை வெட்டி போடுங்க, அப்பதான் அந்த வசனங்களை அவங்க வாசிக்கலாம். சரி, இப்ப இங்க கவனிங்க. දැන් අවධානය යොමු කරන්න. நீங்க வீதியில நிற்கும் பொழுது ඔබ වීදියේ ඉන්නකොට மருந்தை தயாரிக்கிற ஒரு ஸ்தாபனத்துல இருந்து ஒருவர் வருகிறார் சேல்ஸ் பண்ண. බේත් නිර්මාණය කරන කෙනෙක් එනවා, ඒක විකුණන කෙනෙක්. சரியா, நன்றாய் கவனிங்க. හොඳ අවධානය යොමු කරන්න. சரியா, அப்புறம் திரும்பி கதை சொல்லிட்டு இருக்கேல. නැවතත් කියන්න බෑ. சரியா, இப்ப அவர் வந்து வீதியில உங்களுக்கு ஒரு மருந்து விக்கிறார். ඒ වීදියේදී ඔබට බේතක් විකුණනවා. அவர் சொல்றார், நேத்து தான் இத நாங்க தயாரிச்சோம். මේ ඊයේ තමයි අපි මේක ඇදුවේ. இந்த மருந்தை நீங்க எடுத்தா මේ බේත ගත්තොතින් வாழ்நாள் எல்லாம் நீங்க வியாதிப்படவே மாட்டீங்க. ජීවිත කාලෙම ඔබ රෝග වෙන්නේ නැහැ. எங்களுடைய ஸ்தாபனத்தின் தலைவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. අපගේ ඉන්න ඒ නිෂ්පාදනය කරන කෙනාට සීනයක් ලැබුණා. அந்த கனவுல இந்த மருந்தை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் சொன்னார். මේ බේත කොහමද අදන්නේ කියලා එක්කෙනෙක් කිව්වා. அத நம்முடைய தலைவர் அதாவது என்ன உருவாக்குனார். ඒ බේත ඇදුවා. இத நாங்க எல்லாம் இன்னும் நாங்க என்ன சொல்றது பயன்படுத்தல. තාමත් අපි පාවිච්චි කළේ නැහැ. ஆனா எங்களுடைய தலைவரை நாங்க நம்புறோம். නමුත් අපගේ නායකයා අපි විශ්වාස කරනවා. அதனால நான் உங்கள்ட்ட இத விக்க வர்றேன். දැන් අපි ඔබ වෙතට එනවා විකුණන්න. இது 100 ரூபாய். ඒක රුපියල් 100යි. இப்போ உங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கப்படுது. ඔබට ඒ බේත දෙනවා. நீங்க இத நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க? ඔබ විශ්වාස කරනවද නැද්ද? நம்புறவங்க எல்லாம் கைய உயர்த்துங்க. විශ්වාස කරන අය අත ඔස්සවන්න බලන්න. சரி, நம்பாதவங்க எல்லாம் கைய உயர்த்துங்க. විශ්වාස කරන්නේ නැති අය. இதுதான் கஷ்டம். இது 2 பக்கமும் இல்லாத ஆட்கள் ரொம்ப கஷ்டம். දෙපැත්තට නැති මිනිස්සුන් හිටියම හරි අමාරුයි. பாஸ்டர், அந்த விக்கிற ஆளை நான் முதலாவது சந்திக்கணும். මම වික්ක කිරාව ඉස්සලාම මුණ ஏன்னா ගැහෙන්න. எனக்கு அந்த டேப்லெட் தேவை. මට බේත අවශ්‍යයි. அந்த டேப்லெட் இப்ப யாரும் கொடுக்க போறது. ඒ බේත කවුරුත් දෙන්න යන්නේ නැහැ. ஆனா இந்த கதையில நீங்க ஏன் நம்பல தெரியுமா? ඇයි මේ කතාවේ විශ්වාස කරේ නැත්තේ? இப்ப பல காரியம் இருக்கும். බොහෝ කාරණා இதே තිබෙනවා. நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கலாம். අපි මෙනෙහි කරන්න පුළුවන්. ஒன்று, அந்த நபரை உங்களுக்கு தெரியாது. නමුත් ප්‍රථමයෙන් ඒ පුද්ගලයා ඔබ දන්නේ නැහැ. யாரோ ரோட்ல போற ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கதை சொன்னா அதெல்லாம் நம்பிட்டு இருப்பீங்களா? කොහෙදෝ පාරේ යන කෙනෙක් ඒ කතාව කිව්වම විශ්වාස කරනවද? சிலர் அப்படிதான் நம்பிட்டு தான் இருக்கோம் பாஸ்டர். සමහර අය විශ්වාස කරගෙන තමයි அது ඉන්නේ. கர்த்தரோட வழிநடத்தலா இருந்துச்சுன்னா දෙවනස්සගේ මඟ පෙන්වීම නම් அப்படியெல்லாம் இருக்காது. ඒව නැහැ. ஒன்று, நமக்கு தெரியாத ஒரு நபர். ප්‍රථම එක ඇවිල්ලා එයා දන්නේ නැහැ අපිට. இரண்டாவது, இது பயிற்சி, அதாவது அதை சோதித்தவர்கள் பார்க்கவில்லை. දෙක ඒගොල්ලෝ ඒක බලලා නැහැ ඒක හරිද කියලා. மூன்றாவது, அந்த மருந்து அந்த விக்கிற நபர் கூட அதை வாங்கவில்லை. නේ තුන්වෙනිව එයා විකුණන කෙනාවත් අරගෙන නැහැ. அதை அவர் பாவித்து பார்க்கவும் இல்லை. ඒගොල්ලෝ පාවිච්චි කරලත් නැහැ. கவனிங்க, சுவிசேஷத்திலே கேட்கப்படாத ஒரு கேள்வி இருக்கிறது. සුභාරංචියේදී අහන්න ඇති ප්‍රශ්නයක් තිබෙනවා. நீங்க சொல்லுறத நான் ஏன் நம்பணும்? ඔබ කියන දේ ඇයි මම විශ්වාස කරන්නට ඕනේ? கவனிங்க, நீங்க யாருக்கு எந்த வித சுவிசேஷம் சொன்னாலும் ඔබ කාටත් මොන විදියට සුභාරංචිය කිව්වත් இதுதான் அவர்கள் கேட்கிற கேள்வி. ඒගොල්ලෝ අහන ප්‍රශ්නේ මේකයි. நீங்கள் சொல்லுவதை நான் ஏன் நம்ப வேண்டும்? ඇයි ඔබ කියන දේ මම විශ්වාස කරන්නට ඕනේ? இதுல ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். එක දෙයක් මම ඔබට පෙන්වන්න කැමතියි. நீங்கள் நண்பராய் மாறாமல் ඔබ මිත්‍රයෙක් ලෙස වෙනස් වෙන්නේ නැතුව மிகவும் ஆழமான தீர்மானத்திற்குள்ளே அவர்களை வழிநடத்த முடியாது. ගැඹුරු තීරණයක් තුල ඒ අයව මඟ පෙන්වන්න අමාරුයි. கடைசியாக நீங்கள் ஆழமாக பேசின ஒரு சம்பாஷணை இல்லாவிட்டால் ஆவிக்குரிய காரியத்தை யாரோடு பேசினீர்கள்? ඔබ කාත් එක්කද අන්තිමට ගැඹුරු දෙයක් එයත් එක්ක සම්භාෂණය කරේ? உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து யாரோடு பேசுகிறீர்கள்? ඔබගේ ජීවිතයේ ඉතා වැදගත් දෙයක් කාත් එක්කද ඔබ කතා කරේ? நம்புகிறவர்களோடு, විශ්වාස කරන අයට, நண்பர்களோடு, මිත්‍රයන් සමග, மிகவும் நெருங்கி ඉතා பழகுகிறவர்களோடு. කිට්ටුවෙන් ආශ්‍රය කරන අය. சுவிசேஷத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது සුභාරංචියේදී යේසුස් වහන්සේ පිළිගන්නවා அது කියන්නේ மிக முக்கியமான ஆழமான ஒரு தீர்மானம். ඉතා වැදගත් වූ ගැඹුරු තීරණයක්. இப்ப நம்ம சொல்லுவோம், இந்த கடைக்கு போனோம், போயிட்டு சாப்பிட்டு பாருங்க. ඒ කඩේට ගිහලා කාලා බලන්න කියලා කියනවා. அது மாதிரி அல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்வது. ඒ වගේ නෙමෙයි යේසුස් වහන්සේ පිළිගැනීම இந்த කියන්නේ. கடையில இந்த கார் நல்லா இருக்கும், அதை போயிட்டு வாங்குங்க. ඒ කඩේ ගිහලා කාර් එක ගන්න කියලා ඒක அப்படி அல்ல. ඒව නොවේ. இங்கே பவுல் சொல்லுகிறார், පවුල් තුමා කියනවා. வெளியே இருக்கிற விசுவாசிகளிடத்திலே ඒ පිට ඉන්න ඇදලිවන්තයන් කෙරේ நீங்கள் ஞானமாய் நடக்க பழக. ප්‍රඥාවන්ත ලෙස ඇවිදින්නට ඕනේ. ஞானமாய் அவர்களை விட்டு அல்ல, එයා අතෑර නොවේ. அவர்கள் பக்கமாய் நடக்க එයාගේ பழக. ළඟට ඇවිදින්නට ඕනේ. நான் சொல்லுகிறது புரிகிறதா? මම කියන දේ තේරෙනවා. நட்பை உருவாக்காமல், ඒ මිත්‍රත්වයක් ඇති කරන්නේ නැතුව, நட்பிலே வளராமல், මිත්‍රත්වයේ වැඩෙන්නේ නැතුව சும்மா போய் நாம் எந்த ஆர்வத்தோடு அதை சொன்னாலும், මම නිකන් ගිහිල්ලා මගේ කොච්චරම් උනන්දුවෙන් ඒ දේ කිව්වත් மற்றவர்கள் இருக்கட்டும், உங்களோட நெருங்கி பழகிறவர்களை பற்றி நான் சொல்லுகிறேன். ඔබත් එක්ක ළඟින් ආශ්‍රය කරන අයට මම කියන්න කැමතියි. நண்பர்களை குறித்து நான் பேசுகிறேன். මිත්‍රයන් ගැන කියන්න කැමතියි. அவர்களை பற்றி தான் நம்ம இப்பொழுது கவனிக்கிறோம். ඒ අය කෙරේ තමයි අපි අවධානය යොමු කරන්න ඕනේ.
அவர்களிடத்துல ஞானமாய் நாம் நடக்க பழக ඒ අය කෙරේ ප්‍රඥාවෙන් අපි ඇවිදින්නට පුරුදු වෙන්නට ඕනේ. உறவை கட்டாமல் ඒ සම්බන්ධකම ගොඩනගන්න இந்த மிக ஆழமான தீர்மானத்திற்குள்ளே அவர்களை வழிநடத்த ඒ முடியும். ගැඹුරු තීරණය තුල මඟ පෙන්වන්න අමාරුයි. நான் சொல்றது புரிகிறதா? මම කියන දේ තේරෙනවද? இப்ப இந்த என்னது இந்த துண்டு பிரதி எடுத்துட்டு අත්පත්‍රිකාව අරගෙන ஒரு நாளும் பேசாத ஒரு நண்பன் இடத்துல போய் කවදාවත් කතා කරන්නේ නැති මිත්‍රයෙක් ගාවට ஒரு ගිහින් நாள் கூட அவன் கால் எடுத்திருப்பான், நீங்க ஆன்சரே பண்ணிருக்க மாட்டீங்க. එයා කොතරම් කෝල් ගත්තත් ඔබ ආන්සර් කරලා නැතුව ඇති. ஆனா அவன் வீடு தெரியும் உங்களுக்கு. ගේ දන්නවා. அதனால அவன் வீட்டுக்கு போய் ඒ ගෙදරට ගිහිල්ලා இந்த 4 நாள் கூட்டம் நடக்குது, දවස් 4ක් රැස්වීම පවතිනවා. நம்ம பாஸ்டர் உன்னை கொண்டு வரணும்னே சொல்லிட்டு இருக்காரு. පාස්ටර් ගේන්න ඕනෙම කියලා කියනවා. போவாட்டி எனக்கு பிரச்சனை, ඔබ ගියේ නැත්තම් මට ප්‍රශ්නයක්. நீ வராட்டி உனக்கு தான் பிரச்சனை. ඔබ ආවේ නැත්තම් ඔයාට ප්‍රශ්නේ. அதனால மரியாதையா 4 நாளும் நீ வந்துடணும். එහෙනම් අනිවාර්යයෙන්ම ඔබ දවස් 4 එන්න. சில நேரத்துல வேலை செய்யும், இல்லைன்னு நான் சொல்லல. සමහර වෙලාවට එක වැඩ කරන්න ඉඩ තියෙනවා. ஆனால் நாம் ஆழமான தீர்மானங்களை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ளே கொண்டு வருகிறோம்? ඒ ගැඹුරු තීරණයකට මනුෂ්‍යව කොහොමද ගේන්නේ? நம்முடைய நட்பின் மூலமா. අපගේ මිත්‍රත්වය නිසා. நம்முடைய நட்புக்கு, அதாவது அந்த நட்புக்காக நாம் நேரம் கொடுக்கிறோம். ඒ මිත්‍රත්වයට අපි වෙලාව දෙන්න නිසා. நம்ம அதெல்லாம் கணக்கெடுக்கிறது இல்ல. අපි ඒ දේවල් ගණන් ගන්නේ නැහැ. அதெல்லாம் இருக்கட்டும். ඒක දේවල් තිබුණද? ஏன்னா நான் ரொம்ப பிஸி. මම බිසි. அதனால நான் போயிட்டு அந்த துண்டு பிரதியை கொடுத்து அவன் வந்துருவான். මම දීලා අත්පත්‍රිකාව එමම එනවා. வந்துடலாம், பிரச்சனை இல்லை. එන්න පුළුවන්. ஆனால் அதற்கு பின்பதாக சீசத்துவத்தில் யார் நடத்துவது? කොහොමද ඒ ගෝලත්තේ ඒගොල්ලෝ මග පෙන්වන්නේ? அதுதான் சிலர் வந்து இங்க வந்து விசுவாசிகளை விட்டோன்னா அதுக்கு பிறகு டாஸ்க் முடிஞ்சு பாஸ்டர், இனி நீங்க நடத்துரு. සමහර ඇදලිවන්තයන් ගෙනලා සභාවට දෙනවා. ඊට පස්සේ ඔබ මග පෙන්වන්න කියලා பவுல் කියනවා. சொல்கிறார், முதலாவது ஜெபம் பண்ணுங்க. පෞල්තුමා කියන ප්‍රථම යාඥා කරනවා. இரண்டாவது சொல்கிறார், ஞானமாய் இந்த அறுவடைக்கு நேராக நீங்கள் நடக்க வேண்டும். ප්‍රඥාවන්ත ලෙස ඒ අස්වැන්නට ගමන් කරන්න. அவர்கள் பக்கமாய் நீங்கள் நடக்க ඒ வேண்டும். අය පැත්තට ඇවිදින්න. என்னுடைய ஒரு நண்பன் ஒருவனுக்காக நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். මාගේ මිත්‍රයෙක් උදෙසා මම අධික උත්සාහ දැරුවා. பாடசாலையிலே அநேகரை நாங்கள் இருவராய் சேர்ந்து, அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த எங்களுக்கு அதாவது வாய்ப்புகள் கிடைத்தது. අපිට ඉස්කෝලේ කාලේදී ඒ ඔක්කොම එකතු වෙලා එයාව මග පෙන්වන්න අපිට අවස්ථාවක් ලැබුණා. ஆனால் இந்த ஒரு நண்பனுக்காக நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். මේ මිත්‍රයා උදෙසා ගොඩාක් මම වේසු දැරුවා. கடந்த வருடம் நம்ம கடைசியா அந்த வருடத்தின் இறுதியிலே நம்ம எல்லாம் சேர்ந்தோம் ஒரு இடத்துல. ගිය අවුරුද්දේ අපි හැමෝම එකමුතු වුණා අවුරුදු අන්තිමේදී. அப்ப நாங்க ஒரு மூவர் சேர்ந்து அங்கே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, තුන් දෙනෙක් එකතු වෙලා අපි කතා කරනකොට இந்த நண்பன் என்னுடைய நல்ல நெருங்கிய ஒரு நண்பன் தான். මේ මිත්‍රයා මගේ ඉතා සමීප මිත්‍රයෙක්. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். මම එහෙම තමයි හිතාගෙන හිටියේ. ஆனா அந்த 3 பேரும் நம்ம பேசிக் கொண்டிருக்கும் අපි பொழுது තුන් දෙනා කතා කරන් ඉන්නකොට திடீர்னு சொல்லி இன்னொரு முஸ்லிம் சகோதரன், அவனும் என்னுடைய நண்பன் தான், ඒ මගේ මුස්ලිම් සහෝදරයෙක් ඉන්න එයත් මගේ මිත්‍රයෙක්. அவன் பார்த்து என்னுடைய நல்ல நெருங்கிய நண்பனை பார்த்து கேட்டான், ஏய் உன்னுடைய அந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி. ඒ ළඟ ඉන්න මිත්‍රයාගෙන් ඇහුවා ඒ කෝට් කේස් එක ඉවරද කියලා. அந்த නඩු பணம் කේස්. எல்லாம் கட்டி முடிச்சாச்சா? ඒ මුදල් එම ගෙව්වද? நானும் திடீர்னு யோசிச்சேன், இது என்ன இவனுக்கு ஒரு கோர்ட் கேஸ்? මම කල්පනා කරා මෙයාට කොයිද මේ නඩු ප්‍රශ්නයක්. அப்ப நான் அவனிடத்துல நான் கேள்வி கேட்கல. මම ප්‍රශ්නේ ඇහුවේ නැහැ. அப்ப அவன் அதற்கான பதில கொடுத்துக்கிட்டு வந்தான். ඒකට පිළිතුරු දීගෙන அவன் ආවා. சொன்னான், ஆமா ரொம்ப நாளா இழுபட்டுருச்சு அது. ඒ දවස් ගාණක් ඇදගෙන ගියා. சில இடத்துல இந்த செய்திகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. මගේ නිවුස් වල පවා බලලා ඇති. மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு இடத்துல வந்து அப்படியே நெருப்பெரிஞ்சு அந்த கடை முழுவதுமாக எரிந்து போனது, அதுல ஒருவர் இறந்து போனார்கள். ඒ මේන් ස්ට්‍රී කඩයක් ගිනි ගත්ත එක්කෙනෙක් මරණයටත් පත් වුණා. அதற்கு பின்பதாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ඒක ලොකු மாறினது. ප්‍රශ්නයක් වෙනස් වුණා. அப்ப இவன் சொல்றான், அந்த நேரத்துல என்னுடைய தகப்பன், என் குடும்பம் எல்லாத்துக்குமே ஒரே யோசனை, ஒரு மாறியா போயிட்டோம் நம்ம. මගේ තාත්තට මගේ ගෙදර අයට ගොඩාක් ප්‍රශ්නයක් ඇතුණ එකක් ඒ දේ නිසා. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? මට පුදුම වුණා මොනවාද? இவனோட நான் இவ்வளவு நெருங்கி இருக்கிறேன், මා මෙයත් එක්ක ගොඩාක් කිට්ටුව හිටියා. இந்த கதைலாம் எனக்கு தெரியவே தெரியாது. මේ කතාව මම දන්නේම නෑනේ. அந்த முஸ்லிம் சகோதரன் இன்னொரு நண்பனும் ஒருத்தன் வந்து ஆஸ்திரேலியால இருக்கனா, அவனுக்கு கதை போயிருச்சு. ඒ ඔස්ට්‍රේලියාවේ ඉන්න යාළුවෙකුටත් දන්නවා මේ කතාව. அவன் வந்து அவனை விசாரிக்கிறான். ඒ ඇවිල්ලා එයා විමසනවා. அப்ப நான் பார்த்துட்டு அதுக்கு பின்பதாக வீட்டுக்கு வரும் பொழுது මම ගෙදරට එනකොට அவன் என்னுடைய வாகனத்துல தான் வந்தான். මගේ වාහනයෙන් තමයි ආවේ. அப்ப நான் கேட்டேன், என்னடா இந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணுமே நீ எனக்கு சொல்லலையே? මේ වගේ ප්‍රශ්නයක් වුණා ඇයි මට කිව්වෙම නැති කියලා. அப்ப அவன் எனக்கு சொன்னான், මට කිව්වා டேய் நீ ரொம்ப பிஸிடா, ඔබ හරි කාර්ය බහුලයි. உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வேலை இருக்கு, ලොකු ලොකු වැඩ තිබෙනවා. அதனால இதெல்லாம் கேட்டு நீங்க இதை சால்வ் பண்ற இல்லாட்டி இதுக்கு கஷ்டம் உங்களுக்கு, நான் தொந்தரவு பண்ண விரும்பல. මම ඔබට කරදරයක් කරන්න කැමති නැහැ, මේ ප්‍රශ්නේ ඔබ විසඳන්න ඕනේ කියලා. ஆனா அந்த நேரத்துல நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். එදා මම තීරණයක් ගත්තා. யாரை நாம் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர இருக்கிறோமோ කාවද අපි දෙවියන් වහන්සේ තුලට ගේන්න ඉන්නේ? அவர்கள் உண்மையான நட்பிலே நாம் வளர வேண்டும். අපි අවංක යාළුකමෙන් ඇති දෙඩි වෙන්නට ඕනේ. இப்பொழுது அவன் எடுக்காட்டியும் இந்த காலத்துல நான் வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 வாரத்துக்கு ஒரு முறை அவனுக்கு நான் பேசுவேன். එයා ගත්තේ නැතුණත් හරි සුමාට එකක් නැත්නම් දෙපාතාවක් මම යත් එක්ක කතා කරනවා. சுவிசேஷத்திலே கேட்கப்படாத ஒரு கேள்விதான்.
ඒ සුභාරංචියේ අසන්න නැති ප්‍රශ්නයක් තමයි. நீ சொல்லுவதை நான் ஏன் நம்புவேன்? ඔබ කියන දේ ඇයි මම විශ්වාස කරන්නට ඕනේ? இங்கே பணக்காரர்களை மக்கள் தேடுவதல்ல. ඒ ධනවත් අයව ජනතාව හොයනව சில නෙවෙයි. நேரத்துல பண உதவியை கொடுத்து உங்களை உயர்த்தலாம், சில ஆட்களுக்கு அதை செய்ய முடியாது. සමහර අයට මුදල් දීලා සමහර අය උසස් කරන්න පුළුවන්, සමහර අයට ඒක කරන්න බෑ. செத்த வீட்ல எல்லாம் பணக்காரர்களை தேடுவதல்ல, නමුත් ඒ මරණ ගෙදරක මුදල් තියන අය සොයන්නේ නැහැ. ஆறுதல் கொடுக்கக்கூடிய நல்ல நண்பர்களை தேடுகிறார். ඒ සැනසීමක් දෙන්න පුළුවන් හොඳ යාපත් මිත්‍රයන්ව තමයි සොයන්නේ. தகப்பன் தாய் வியாதியா இருக்கும் பொழுது பணக்காரர்கள் உதவி நல்லதுதான். ඒ දෙමව්පිය අසනීපෙන් ඉන්නකොට ඒ මුදල් තියන අය හොඳයි. නමුත් ඒක නෙමෙයි වැදගත්. ஆனால் நட்பு மிக முக்கியம். ඒ මිත්‍රත්වය ඉතා වැදගත්. இவர்களுக்காக ஜெபித்தால் மாத்திரம் போதாது. මේ අය උදෙසා යාඥා කරා විතරක් මදි. இந்த வாரத்திலே அவர்களுக்காக உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியுமா? මේ සුමානේ ඒ අය උදෙසා වෙලාව ටිකක් වෙන් කරගන්න. அவர்களோடு பேசுவதற்கு நேரம் එයාත් இருக்கிறதா? එක්ක කතා කරන්න වෙලාව වෙන් කරගන්න. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது லேசு, அது வீட்ல இருந்து செஞ்சிடலாம். යාඥා කරන එක ලේසි, ගෙදර ඉඳලා කරන්න පුළුවන්. எப்படி பாஸ்டர், எங்களுக்குன்னா நேரமே இல்ல. පාස අපිට වෙලාවක්ම නැහැ. காலையில ஜெபம், பின்னர் Yes, உபவாசம், யாக்ஞாவும் நைட்டுக்கு விஜில் நைட். විසිල් නැහැ. எப்படி பாஸ்டர் நேரமே இல்லையே? වෙලාවක්ම නැහැ අපිට. இதுல அவனை போய் விசாரிக்க මේ වෙලාවේ කොහොමද යාව කියලා විමසන්නේ? அதற்கு நாம் நேரம் கொடுக்கணும். අපි ඒකට වෙලාවක් දෙන්නට ඕනේ. அறுவடையிலே சோர்ந்து போக கூடாது. අපි අස්වැන්නේදී මැලි වෙන්න නරකයි. அறுவடையின் காலத்திலே தளர்ந்து போக கூடாது. අස්වැන්නේ කාලේදී අපි ඇද වැටෙන්න නරකයි. அந்த நட்புக்கு இந்த வாரத்திலே நீங்கள் நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். ඒ මිත්‍රත්වයට මේ සුමානෙම කාලය ඔබ වෙන් කරගන්න. சும்மா போய் அவர்களுக்கு ஒரு தொலைபேசியில அவர்களை கூப்பிடுவதல்ல. නිකන් එක ඇමතුමකින් ඒගොල්ලොන්ව අඬගානව නෙවෙයි. நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். අපගේ ජීවිතේ ඔවුන්ට ප්‍රත්‍යක්ෂව පෙන්වන්නට நான் ඕනේ. நம்பத்தக்க ஒரு நண்பன், මං විශ්වාස කර මිත්‍රයෙක් කියලා. நான் உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பன், මං උදව් කරන මිත්‍රයෙක්. நான் உன்னை நேசிக்கிற, என்னுடைய நேரத்தை கொடுத்து உன்னை நேசிக்கிற ஒரு நண்பன். මම වෙලාව ගත කරලා ඔබව ප්‍රේම කරන මිත්‍රයෙක්. இப்படிதான் பவுல் சொல்கிறார், ஞானமாய் அவர்கள் பக்கம் நட. එහෙම තමයි පෞල්තුමා කියන්නේ ප්‍රඥාවන්තයෙන් ඌ ඇද ගන්න. என் காலம் குறுகியதா இருக்கிறது. ඒ කාලේ කෙටි. அவர்கள் தொடர்ந்து வாழ போவதல்ல. දිගටම ජීවත් වෙන්නේ නැහැ. எல்லாருக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. හැමෝටම අවසානයක් එන්න යනවා. ஆனால் ஞானமாய் நடங்க. ප්‍රඥාවන්ත ලෙස ඔබ ජීවත් වෙන්න. நீங்கள் எழுதுகிற பெயர்கள் இருக்கலாம். ඔබ ලියන නම් තිබෙනවා. அந்த பெயர்களுக்காய் முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ඒ නම් වලට ප්‍රථමයෙන් යාඥා කරන්න. இரண்டாவது அடுத்த வாரங்களில் அவர்களுக்கு நேரம் கொடுங்க. ඊළඟ සුමානේදී ඒ අය උදෙසා වෙලාව පොඩ්ඩක් ගත කරන්න. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? මං කියන දේ කී දෙනෙක්ට තේරෙනවද? நேரம் கொடுக்காமல் அவர்களை இல்லாட்டி அந்த விசுவாசிகளுக்கான பாரம் அதுதான். ඒ ඇදහිලිවන්තයට තියෙන බර එක තමයි ඒගොල්ලන්ට වෙලාව ගත කිරීම ඒගොල්ලොත් එක්ක. 10 காரியத்துல கைய போட்டுட்டு அப்படியே நிக்க வேணாம். 10 දෙයකට අත් දාලා ඉන්න නරකයි. அப்படின்னா நமக்கு நேரமே இருக்காது. අපිට වෙලාවක් නැහැ. புரியுதா? நீங்க விரும்புற எல்லாத்தையும் செய்ய முடியாது. ඔබ කැමති වෙන හැම දෙයක්ම කරන්න බෑ. ஆனால் உங்கள் 24 மணி நேரத்துல கர்த்தர் விரும்புகிற எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிப்பீங்க. නමුත් පැය 24 දෙවියන් වහන්සේ කැමති වෙන දේ ඔබට හැමදේම කරන්න ஒரு පුළුවන්. நாளும் நீங்க விரும்புகிற எல்லாத்தையும் முடிக்க மாட்டீங்க. නමුත් කවදාවත් ඔබ කැමති වෙන දේ ඉවර කරන්න අමාරුයි. ஆனால் நான் இதை சொல்கிறேன், நண்பர்களின் நட்பின் மூலமா எப்படி அவர்களை உள்ளே கொண்டு කොහොමද මම කියන්නේ මිත්‍රත්වයෙන් කොහොමද ඒගොල්ලෝ ඇතුළට ගන්නේ? நம்பத்தக்க நண்பர்களாக, විශ්වාස කරන මිත්‍රයෙක් හැටියට ඉඳලා, கரிசனை காட்டுகிற நண்பர்களாக, ලැබිකමක් ඇති මිත්‍රයෙක් ලෙස ඉඳලා, ஞானமாய் அவர்கள் பக்கம் நடக்க. ප්‍රඥාවන්ත ලෙස ඒගොල්ලෝගේ පැත්තට ඇදීගෙන ගිහිල්ලා. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. அதனால அறுவடைக்காய் ஆயத்தப்படும் பொழுது ඒ අස්වැන්න කපා ගැනීමේ සූදානම් වෙනකොට இந்த இருட்டின் காலத்திலே මේ අන්ධකාර කාලේ தனிப்பட்ட அறுவடையை குறித்து நான் பேசினேன். ඒ තනි පෞද්ගලික අස්වැන්න ගැන මම කතා කරා. ஆனால் கர்த்தர் சபைக்குள்ளே ஒன்றொன்றாக அங்கே விசுவாசிகளை சேர்த்தார். නමුත් සභාව තුළ දවසින් දවස එක් එක්කිනාව සභාවට එකතු කළා. முதலாவது ஜெபம். ප්‍රථම යාඥා. ஒவ்வொரு இரவும் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணு. හැම රාත්‍රියක්ම යා උදෙසා යාඥා කරන්න. ஒவ்வொரு இரவும், ஏனென்றால் இருதயத்தை மாற்றுவது நாங்கள் அல்ல, தேவன் ඒ மாற்றுகிறார். සිත විනාශ කරන්නේ අපි නෙවෙයි දෙවියන් වහන්සේ. ஒவ்வொரு இரவும் ஜெபம். හැම රාත්‍රියක්ම යාඥා அந்த කරන්න. உபவாச நாட்களில் அவர்களுக்காய் குறிப்பாய் நாம் ஜெபம் பண்ணணும். නිරාර යාඥා කාලේදී යා උදෙසා යාඥා කරන්න. இரண்டாவது, இந்த வாரத்திலே நாம் நேரம் ஒதுக்குறோம். දෙවනුව මේ සුමාන ඇතුළත යාට කියලා වෙලාවක් වෙන් කරගන්න. அந்த நட்பை கட்ட, ඒ මිත්‍රත්වයේ ගොඩනගන්න. அந்த நட்பை உடைக்க அல்ல, ඒ මිත්‍රත්වයේ කඩන්න නෙවෙයි. அவர்களை விட்டு தூரமாய் ඒ போவதற்கல்ல, අයගෙන් ඈත් වෙන්නට නෙවෙයි. ஞானமாய் அவர்கள் பக்கமாய் போ. ප්‍රඥාවන්ත ලෙස යායට කිට්ටු වෙන්න. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. இப்ப இதுல மிக முக்கியமான டிஸ்க்ளைமர். මේක ඉතා වැදගත් දෙයක් තියෙනවා. பாஸ்டர், நீங்க சொல்லிட்டீங்க நட்புல வளரணும்னு சொல்லி. පාස්ටර් ඔබ කිව්වා මිත්‍රත්වයේ වැඩෙන්නට ඕනේ කියලා. அதனால பாஸ்டர், நான் காதலிக்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா, මම ආදරය කරන ගෑනු ළමෙක් ඉන්නවා. அதனால நான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், இன்றைக்கு எனக்கு வேர்ட் வந்துருச்சு. මට වචනේ ආවා. இன்றைக்கு வேர்ட் கர்த்தர் தெளிவா பேசி, ඊළඟට පෑදිලිව මට කතා කළා. அதனால நான் ஞானமா எப்படி நடக்கலாம்னு சொல்லி இப்ப இன்றையில இருந்து யோசிக்க போறேன். දැන් අද ඉඳලා මම කල්පනා කරන ප්‍රඥාවන්තව කොහොමද ක්‍රියා කරන්න කියලා. டிஸ்க்ளைமர் அதுதான். ඒක තමයි ඩිස්ක්ලේමර්.
நீ நேசிக்கிற காதலிக்கிற பிள்ளைக்காக நீ பிரயாசப்பட வேண்டாம். ඔබ ආදරය කරන ගෑනු ළමයා උදෙසා ඔබ වේසමාංශ වෙන්න එපා. அது கத்தர் ඒක பார்த்துக்கொள்வார். දෙනස්සේ බලාගනි. எஸ்தருடைய புத்தகத்துல ஒரு வார்த்தை இருக்குல்ல, එස්තරගේ වචනයක් තිබෙනවා. யூதர்களுக்கு நீ செயல்படாட்டி இன்னொரு வழி இருக்குது, ஆண்டவர் அதை பயன்படுத்தட்டும். යූදරට ඔබ ක්‍රියා කරන්නේ නැත්නම් තව මාර්ගයක් ස්වාමීන් වහන්සේ පාවිච්චි කරයි. அதனால அப்படிப்பட்ட உறவுல நீங்க ரட்சிப்புக்குள்ள யாரையும் கொண்டு வர வேண்டாம். එවැනි ආදරයක් කරලා යේසුස් වහන්සේ තුලට ඔබ ගේන්න යන්න එපා. உங்களுடைய நண்பர்கள், ඔබගේ මිත්‍රයන්, நீங்கள் வேலை ඔබ செய்கிறவர்கள், වැඩ කරන තැන, நீங்கள் படிக்கிறவர்கள். ඔබ ඉගෙන ගන්න. ஏன்னா ஒரு பிரசங்கத்துல பலர் பலவிதமா அவங்களுக்கு என்னது கன்க்ளூஷன் எடுத்துக்கொள்வாங்க. දේශනාවකදී බෝ විදියට එක එක්කෙනා එක එක විදියට ගන්නවා. அதனால நட்பு, நண்பர்கள், நெருங்கி பழகுற ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவர்களை எப்படியாய் நாம் අපි ஆதாயப்படுத்துவோம். හැමදාම එදිනෙදා දකින අය මිත්‍රත්වයේ ඉන්න අය කොහොමද ආදායම් කරගන්නේ? ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் කියන්න. முதலாவது ஜெபம், ප්‍රථම යාඥාව, இடைவிடாமல் உறுதியான ஜெபம். එක දිගට ස්ථිර යාඥාව, இரண்டாவது දෙවනුව ஞானமாய் அவர்கள் பக்கம் நடப்பது. ප්‍රඥාවන්ත ලෙස ඒගොල්ලොන්ගේ පැත්තට ඇදීගෙන அந்த යෑම. நட்பு வளர்கிற விதத்துல என்ன செய்யலாம்? මිත්‍රත්වයේ වැඩෙනකම මොනවද අපි කරන්න அந்த පුළුවන්? நட்புக்காக எந்த விதத்துல நான் ஒரு விதைப்பை கொடுக்கலாம்? ඒ මිත්‍රත්වය උදෙසා මොන වගේ වැපරීමක්ද කරන්න පුළුවන්? இந்த ரெண்டு காரியத்தை நாம் ඒ செய்ய. කාරණා දෙකම කරන්නට அதனால ඕනේ. கேட்டு 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 அப்படியே செய்யாமல் இருப்பதல்ல. ඔබ ආලා නොකර ඉන්නව නෙවෙයි. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்து போகும் பொழுது கார்டு இல்லாட்டி கார்டை வாங்க. මේ නමස්කාරේ පස්සේ කාඩ් එක නැති අය කාඩ් එක ගන්න. அறுவடைன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், அதற்கு ஆயத்தப்படுகிறோம். අපි අස්වැන්න උදෙසා යාඥා කරනවා, නිරාර කරනවා. நீங்க அப்படியே வந்து விட்டு போவதல்ல. ඔබ ඇවිල්ලා නිකන් යනව නෙවෙයි. கர்த்தர் இது நமக்கு ஒரு கடமையாய் வைத்திருக்கிறார். දෙනාසේ අපට දෙනාසේ යුතුයකමක් இதை ලෙස நினைத்தவர்கள் அல்ல செய்வது, මේක හිතන අය නොවේ කරන්නේ. சீஷர்களாய் இருக்கிற அனைவரும் இதை கடமையாக செய்ய வேண்டும். ගෝලයක් ලෙස ඉන්න හැම කෙනාම යුතුයකමක් ලෙස කළ යුතුයි. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියමුද? வாசிங்க ரூத் 2வது அதிகாரம் 4வது வசனம். 2:4 රූත්. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து ம். அறுக்கிறவர்களை பார்த்து ம். கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். ம். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். ம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட ம். தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். ம். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, ம். இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை. ம். அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். ம். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். சரி, 10வது 11வது வசனம். 10:11. ம். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. සියලු කාරණා මට දැනෙමි. இப்ப இங்க கவனிங்க. අවධානය යොමු කරන්න. போவாஸ் எப்படிப்பட்ட வரைபடத்தை நமக்கு காண்பிக்கிறார் என்றால், පෝවාස් මොන වගේ චිත්‍රයක්ද අපිට පෙන්වන්නේ? பரிசுத்த ஆவியானவரும் பிதாவானவரும் அறுவடைக்கு எஜமானாய் இருக்கிறார். ශුද්ධාත්මන් වහන්සේ පියන් වහන්සේ අපගේ ඒ අස්වැන්නේ කපා ගැනීමේ ස්වාමියා. இங்கே நாம் பார்க்கிறோம், நாம் விதைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, අපි වපුරන අය පමණක් නොවේ. மிக முக்கியம், மனுஷன் விதைக்கிறவன் மாத்திரமல்ல, මනුෂ්‍ය වපුරන අය පමණක් නොවේ. மனுஷன் விதைத்து இன்னொருவன் அறுப்பதல்ல. මනුෂ්‍ය වපුරලා තව කෙනෙක් කපා ගන්නව නොවේ. இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது போவாஸ் வந்து யாரை வாழ்த்துகிறார்? මේ වචනේ පටන් ගන්න පෝවාස් කාවද සුබපතන්නේ? அறுவடை காலத்திலே அறுக்கிறவர்களை வாழ்த்துகிறார். ඒ අස්වැන්න காலේදී කපා ගන්න අයට තමයි அப்படி සුබපතන්නේ. என்றால் நாம் விதைக்கிறவர்கள் அல்ல, விதைக்கிறவர்கள் மாத்திரமல்ல, අපි වපුරන අය පමණක් නොවේ. நாம் அறுவடையை பெற்றுக்கொள்வதற்காக அறுக்கிறவர்கள். අපි ඒ අස්වැන්න ලබා ගැනීමට අපි කපන අය. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ආමෙන් කියන්න. நம்முடைய கரத்துல தான் இருக்கிறது. අපගේ අතේ තමයි තිබෙන්නේ. அறுவடை காலம் வரும் பொழுது ඒ අස්වැන්න කාලේ එනකොට கர்த்தர் அதை திறக்கிறார். එනසෙත විවෘත කරනවා. கர்த்தர் நமக்கு அதை காண்பிக்கிறார். අපිට පෙන්නනවා. ஆனால் அறுப்பது எங்களுடைய வேலை. නමුත් කැපීම අපගේ වැඩක්. அறுப்பது எங்களுடைய வேலை. කැපීම අපේ වැඩක්. இதிலே வந்து தகுதி இல்லாத ஒரு நன்மையை இந்த ரூத்துக்கு அவர் கொடுக்கும் பொழுது, සුදුසුකමක් නැති යාපතක් ඒ රූට දෙනකොට வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த தேசத்திலே செய்தது அவருக்கு சொல்லப்படுகிறது. ඒ දේශේදී ඇය කරපු දේවල් එයාට දන්නවන්න ලැබුණා. எதை நாம் விதைக்கிறோமோ මොනවද අපි වපුරන්නේ? அதற்கான பலன் நிச்சயமா இருக்கும். ඒකට අවශ්‍ය ප්‍රතිඵලය අනිවාර්යයෙන්ම ලැබෙනවා. அதற்கான பலன் நிச்சயமா ඒකට இருக்கும். ප්‍රතිඵලය ලැබෙනවා. அதிலே எந்த ஏமாற்றமும் அல்ல.
කිසිම රැවටීමක් නැහැ. நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கத்தின் நடுவிலே எப்படி தீர்மானம் எடுக்கிறோமோ අපගේ තදබද ඉතා අමාරුකම් මැද්දේ අපි ගන්න තීරණය. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கைவிடப்பட்ட நேரத்துல எப்படி நாம் தீர்மானம் எடுக்கிறோமோ අපගේ ජීවිතය හැමදේම අත්හැරුණු තත්ත්වයක වැටුණු වෙලාවේ අපි ගන්න තීරණය. நம்முடைய வெட்கத்தின் நடுவிலே எப்படி தீர்மானம் எடுக்கிறோமோ අපිව ලැජ්ජා සාගත මොහොතේදී අපි ගන්න තීරණය. அது எங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியம். ඒක අපගේ ජීවිතේ ඉතා වැදගත්. அறுவடையின் எஜமான் வரும் பொழுது ඒ අස්වැන්නේ ස්වාමියා එනකොට காலங்கள் மாறி இருக்கலாம், කාලය වෙනස් වෙන්න පුළුවන්. ஆனால் அதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். නමුත් ඒ හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේට அதெல்லாம் දන්නනවා. அதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும். ස්වාමීට දන්නවනු ලබනවා. நமக்கு சகாயம், தயவு, நன்மை அதிகமாய் ඒ கொடுக்கப்படும். නිසා අපිට උපකාරය දයාව කරුණාව හැමදේම දෙනු ලබනවා. அதனால எங்களுடைய வாழ்க்கையில அறுப்பதற்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய නම් விரும்புகிறேன். ඒ නිසා කපන්නට අවශ්‍ය එක දෙයක් කියලා අවසන් කරන්න කැමතියි. நாம் எப்படி அறுக்கிறோம்? කොහොමද කපාගන්නේ? எங்களுடைய வாயின் வார்த்தை අපගේ කටේ වචනේ மிக முக்கியமானது. ඉතා වැදගත්. விதைப்பதை குறித்து நான் பேசினேன். අපි වපුරන දේ ගැන කතා කළා. நாம் விதைக்கும் பொழுது நற்கிரியைகளை விதைப்போம். වපුරනකොට හොඳ ක්‍රියාවන් වපුරමු. நாம் தளர்ந்து போகாமல் விதைப்போம், අපි ඇද නොවි වැටි නොවි சோர்ந்து කරමු. போகாமல் මැලි விதைப்போம். නොවි කරමු. ஆனால் அறுவடை காலம் வந்த பொழுது නමුත් අස්වැන්න කාලේ එනකොට முதலாவது ප්‍රථමයෙන් நாம் எப்படி அறுக்கிறோம்? අපි කොහොමද කපාගන්නේ? எங்கள் வாயின் வார்த்தைகளினால். අපගේ කටේ වචනේ. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லும் මේ பொழுது කන්ද දැ බලලා මෙන් පාවෙලා යන් කියලා அது பெயர்ந்து போகிறது. ඒක පාවෙලා යනවා. வாயின் வார்த்தைகள், වචනේ නිසා. வாயின் வார்த்தைகள், වචනේ නිසා. வாயின் කටේ வார்த்தைகள். වචනේ නිසා. இதை வாசித்து நிறைவு செய்யலாம். අපි අවසන් කරමු. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் ඊතෝපදේශයේ 13 වෙනි 2வது வசனம். දෙවෙනි පදේ. நீதிமொழிகள் 13:2. ඊතෝපදේශයේ 13:2. மனுஷன் தன் வாயின் பலனால் ஆ, நன்மையை புசிப்பான், ஆ. துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 2 3. மனுஷன் தன் வாயின் திரும்பி வாசிங்க. ஓகே, போடுங்க ஸ்லைட்ல. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மனுஷன் தன் வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான். கவனிங்க, கையின் பிரயாசம் மாத்திரம் உங்களை போஷிப்பதல்ல. ඔබගේ අතේ ඵලයෙන් ඔබ පෝෂණය වෙනව නෙවෙයි. நீங்க நினைக்கலாம் கையின் பிரயாசம் தான் என்ன போஷிக்கும் என்று. ඔබගේ දෑතේ ආශිර්වාදයෙන් තමයි ජීවත් වෙන්නේ இங்க என்ன කියලා. சொல்லுகிறது? මේ මොනවද කියන්නේ? வாயின் பலன், ඒ මුකේ වචනය. உன்னுடைய வாயின் பலன் ඔබගේ මුකේ ඵලය உனக்கு ஒரு விதமான அறுவடையை கொண்டு வரும். ඔබට තවත් ආකාර අස්වැන්නක් ගේනවා. அறுவடை, ஜெபத்திலே ஒரு அறுவடை. ඒ ආඥාවේදී අස්වැන්නක්. அறுக்கும் பொழுது நம்ம அறுக்கிற, அதாவது வயலுக்கு போனோம்னு சொன்னா අපි කුඹරට ගිහලා කපන්න යනකොට எங்களுக்கு அறுக்க தெரியாது. අපිට කපන්න දන්නේ நம்ம නැහැ. என்ன செய்வோம்? நாங்க அதை பித்து எடுத்துருவோம். අපි ඒක උගුල්ල ගන්නවා. ஆனா விவசாயி வேலை செய்கிற ஒவ்வொருவரும் නමුත් කුඹුරු වැඩ කරන හැම කෙනාම அந்த அறுக்கிறதற்கு ஒரு அருவாள் பயன்படுத்துவோம். හොඳ දැහැකැත්තක් ගන්නවා ඒ කපා ගන්න. அறுவடை காலத்துல ஒன்றை நான் சொல்லி நிறைவு අපි එක செய்கிறேன். දෙයක් කියලා ඔබට අවසන් කරන්න කැමතියි. உங்கள் வாயின் வார்த்தை, ඔබගේ කටේ වචනේ. உங்கள் வாயின் வார்த்தை, ඔබගේ කටේ වචනේ. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு விதமான அறுவடையை கொண்டு வருகிறது. ඔබගෙන් කටෙන් පිට වෙන වචනයෙන් හොඳ අස්වැන්නක් ඔබට ගේනවා. வேதம் சொல்கிறது மரணமும் ஜீவனும் உங்கள் வாயில் ඒ இருக்கிறது. වචනේ කියන මරණය ජීවනය ඔබගේ දිවේ තියෙන්නේ. நீங்கள் உங்கள் நண்பர்கள் அவிசுவாசிகளை குறித்து பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது. ඔබගේ මිත්‍රයන්ට ඔබගේ නොහැදිලිවන්තයන්ට කතා කරන වචන ඉතා වැදගත්. அதன் நடுவிலே சபையை குறித்து பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது. ඊටත් වඩා සභාව ගැන කියන වචනත් ඉතා වැදගත්. தற்செயலாய் பேசலாம், ඒක ආම්මෙන් කතා කරන්න පුළුවන්. கோபத்திலே பேசலாம், කේන්තියෙන් කතා කරන්න. எரிச்சலிலே ඊට பேசலாம். ඉරිෂ්‍යාවෙන් කතා කරන්න පුළුවන්. எதையெல்லாம் விதைக்கிறாயோ මොන මොන දේද වපුරන්නේ அதையெல்லாம் நீ அறுப்பாய். ඒක කපන්න වෙනවා ඔබට. செயல், ඒ ක්‍රියාව, நினைவு, සිතුවිල්ල, பேச்சு, කතාව, உன்னுடைய நடக்கை, ඔබගේ ක්‍රියාදාම, உன்னுடைய ஜெபம், ඔබගේ ආඥාව, உன்னுடைய ஆராதனை ඔබගේ නමස්කාරය எல்லாம் கர்த்தருக்குள்ளே ஒரு விதமான සියල්ල விதை. දෙවියන් වහන්සේට එක විදිය වැපරීමක් තමයි. இந்த காலை நேரத்துல உன் வாயின் வார்த்தைகள் மிக முக்கியம். ඔබගේ මේ උදෑසන ඔබගේ වචන ඉතා වැදගත්. அறுவடை என்கிற இந்த காரியத்திற்காக ஆயத்தப்படும் பொழுது ඒ අස්වැන්න කපා ගැනීමේ මේ කාලේ ඔබ සූදානම් වෙනකොට அநேகருக்கு அறுவடை திறக்கப்படுகிறது. බොහෝ අයට ඒ අස්වැන්න විවෘත වෙනවා. ஆனால் அறுக்க தெரியாமல் நிற்கிறோம். නමුත් කපා ගන්න බැරුව ඉන්නවා. அறுக்க தெரியாமல் நிற்கிறோம். කපා ගන්න බැරුව இன்னும் ඉන්නවා. எங்கள் பேச்சு மாறவில்லை. නමුත් ඔබගේ කතාව වෙනස් වුණේ නැහැ. எங்களுடைய வாயிலே புலம்பல் தான் இருக்கிறது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இல்லை. මාගේ කටේ නිතරම තියෙන වැළපීම ඇරෙන්න ප්‍රශංසාව නැහැ. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இப்பொழுது எங்களுடைய வாயை நிரப்ப வேண்டும். දැනස්සගේ පොරොන්දු අපගේ මුකයෙන් පිරෙන්නට ඕනේ. அறுவடை காலத்திலே அமைதியா இருக்க முடியாது. අස්වැන්න කාලයේදී නියඬව ඉන්න බෑ. ஏனென்றால் வாய் ஒரு பலனை கொடுக்கிறது. ඒ මුකයෙන් ඔබට ප්‍රතිඵලයක් දෙනවා. வாய் ஒரு பலனை கொடுக்கிறது. ඔබගේ මුකයෙන් ප්‍රතිඵලයක් இந்த දෙනවා. மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று මේ சொன்னார். කන්දට බලලා කිව්වනම් ඉවත් වෙලා යන්න කියලා. அது பெயர்ந்து ඒක போகிறது. පහ වෙලා යනවා.
அது பெயர்ந்து போகிறது. ඒක පාවෙලා යයි. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுகிறது. හදවතේ සම්පූර්ණත්වයෙන් තමයි මේ කටින් පිට වෙන වචන. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்துல உன்னுடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது සුදාත්මන වහන්සේ මේ උදෑසන ඔබගේ හදවත පුරවනකොට உனக்கு முன்பதாய் வைக்கிற அறுவடையை நீ அறுக்க ඔබගේ ඉදිරියේ තිබෙන ඒ අස්වැන්න කපා ගන්න ඔබට පාසුයි. அதனால சபையை குறித்து பேசுகிற ඔබ வார்த்தை සභාවට කතා කරන වචන நான் காண்பிக்க விரும்பின வார்த்தை இதுதான். මම පෙන්වන්න කැමතුණු වචනේ මේකයි. சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ගෝලිය වල්ලා කියනවා. நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற விதத்தை வைத்து அவர்கள் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து ඔබ கொள்வார். එක්කෙනෙකුට එක්කෙනෙක් ඔබ කරන ආදරේ කරුණු කොටගෙන ඔබ මගේ ගෝලුව ඇටියට ඒගොල්ලෝ දැනගනි. அன்பு ஒரு விதமான உபதேசத்தை கொடுக்கும். ඒ ප්‍රේමය එක විදාකාර මන්ත්‍රණයක් උපදේශයක් දෙනවා. நீங்கள் அவிசுவாசிகளை கொண்டு வந்து அமர்த்தி நீங்கள் சுவிசேஷம் சொல்ல தேவையில்லை. ඔබ නොහැදිලිවන්තයන්ව මේතන්ට ගෙනලා වාඩි කරලා බලෙන් සුභාරංචි කියන්න ඕනේ නෑ. உங்கள் சபை உங்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் உங்களுடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளை நேசிக்கிற விதத்திலே அவர்களுக்கு ஒரு செய்தி போகிறது. ඔබ ඒ අන්තයට ආදරය කරන තුලින්ම ඒ අයට පණිවිඩයක් යනවා ඔබගේ ආදරය ගැන. அதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ඒ ගැන අපි ප්‍රවේශම් විය යුතුයි. சபையை குறித்து எப்படி பேசுகிறோம்? සභාව ගැන අපි මොනවද කතා කරන්නේ? மற்ற சகோதரர்களை குறித்து, ஆவிக்குரிய தலைவர்களை குறித்து, போதகர்களை குறித்து, ஊழியர்களை குறித்து எப்படி எங்களுடைய දේව பேச்சு? සේවකයන් ගැන, නායකයන් ගැන, ඇදහිලිවන්තයන් ගැන ඔබ මොනවද කතා කරන්නේ? வாய் ஒரு பலனை கொண்டு வரும். ඔබගේ මුඛය ප්‍රතිඵලයක් ගෙනලා දෙනවා. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ මොනවද වපුරන්නේ? அதை நீங்கள் அறுப்பீர்கள். ඒක ඔබ කපා ගන්න. கர்த்தரை ஏமாற்ற முடியாது. එනවාසේ වරවට්ටන්න බෑ. நீங்கள் ஏமாந்து போகவும் வேண்டாம். ඔබත් රැවටෙන්න එපා. தளர்ந்து போகாமல் நீங்கள் விதைத்துக் கொண்டே இருங்கள். ඔබ ඇද නොඇටි දිගටම වපුරගෙන ඉන්න. இந்த வாலிப நாட்களிலே சில நேரத்துல எந்த வாலிபர்களும் கர்த்தரை தேடாத ஒரு காலத்துல நீங்கள் வாழலாம். ඔබ සමහරට මොන යෞවනෙක්වත් තෝර හොයාගන්න බැරි සොයන්නේ නැති කාලෙක ඔබ ජීවත් වෙන්න ஆனால் පුළුවන්. நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யுங்கள். නමුත් ඔබ දැනසෙත් එක ගිවිසුමක් කරගන්න. கர்த்தருடைய மகிமைக்கென்று நான் சொல்லுகிறேன். දැනසෙක මහිමේ සඳහා කියන්නම්. அநேக காரியங்களை கர்த்தர் வேகமாய் வளர எனக்கு கிருபை செய்திருக்கிறார். බොහෝ දේවල් වැඩෙන්නට ස්වාමීන් වහන්සේ සලසලා තිබෙනවා. என்னுடைய சந்ததியோடு நான் நிற்கும் பொழுது මගේ පරම්පරාවත් එක්ක ඉන්නකොට கர்த்தர் எனக்கு ஒரு விதமான வேகத்தை தந்தார். දැනසෙ මට වේගයක් දී තිබෙනවා. அது ஏன்? ඇයි? மறைவிலே நாம் செய்கிற ஒவ்வொரு விதைப்பும் ஒரு விதமான பலனை கொண்டு ඒ வரும். සැඟ වෙලා මම කරන දෙයකින් ප්‍රතිඵලයක් තමයි මේ හැමදේම ගේන්නේ. அது இரவிலே போராடுகிற ஒரு ඒ பலன். රාත්‍රියේ පුරබදින දෙයක්. கலைகள் வந்து விதைக்கப்படும் பொழுது ඒ කිරිඳු වපුරනට පස්සේ நாம் ஜாக்கிரதையாய் අපි ප්‍රවිසම් වෙන්නට சில ඕනේ. நேரத்தில் அழைப்பு இல்லாதவனை போல நீங்கள் இருக்கலாம். සමහරවිට ඔබ කැඳවීමක් නැති කෙනෙක් ලෙස ඉන්න පුළුවන්. ஆனால் கர்த்தர் உயர்த்தும் பொழுது එනවාසේ උසස් කරනකොට கர்த்தருடைய அழைப்பு மிக வெளிச்சமாய் விளங்கும். එනවාසේගේ කැඳවීම ඉතාමත්ම ආලෝකමත්ව පෙනී ඔබට. எத்தனை பேர் நான் சொல்லுகிறதை புரிந்து කී கொள்ளுங்கள்? දෙනෙක්ද මම කියන දේ තේරෙනවද? கர்த்தர் சபைக்கு ஒவ்வொரு நாளும் மக்களை கொண்டு வருகிறார். දෙවියන් වහන්සේ සභාවට හැමදාම ජනතාව ගේනවා. சேர்ப்பது அவருடைய வேலை. එකතු කිරීම එයාගේ වැඩක්. ஆனா ரெண்டு காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். කාරණා දෙකක් කිව්වා. போகும் பொழுது அந்த கார்டை எடுத்துக்கொள்ளுங்க. යනකොට කාඩ් එක ගන්න. ஜாக்கிரதை இல்லாமல் அது அலட்சியமா அதுவும் ஒரு விதைப்பு தான். ඒක ගණන් ගන්න නැතුව ඉන්න අරකයි ඒකත් වැපරීමක්. அந்த பேரை எழுதி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காய் ஜெபம் பண்ணு. ඒක ලියලා හැමදාම ඒ උදෙසා යාඥා කරන්න. ஆண்டவர் இவர்களுக்கான அறுப்பின் காலம் உண்டாகும். මේ ඇයට කැපීමේ කාලය ඇති කරන්න. ஆண்டவரே அவர்களிடத்துல ஞானமாய் நடக்க எனக்கு உதவி ඒ செய்யும். අය කෙරේ ප්‍රඥාවන්ත ලෙස ක්‍රියා කරන්න මට උදව් කරන්න. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிகிறது? කී දෙනෙක් මම කියන දේ யாவரும் තේරෙනවද? எழுந்திருப்போம். හැමෝම නැගිට සිටින්න.